ஒரு கைனகாலஜிஸ்ட் கேட்டிங்கன்னா பிசிஓஎஸ்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ 50 பீப்புள் கம் இன் டு மை ஓபிடினா அட்லீஸ்ட் 25 to 30 பீப்புளுக்கு இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்கு. திஸ் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி. இதனால என்ன ஆகும்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் பாடியில். ஸோ இதனால ஆல் ஆஃப் திஸ் வில் லீட் டு இன்ஃபர்டிலிட்டி. சாரி கட்டினா கேன்சருக்கான வாய்ப்பு இருக்கான்ட்டு இப்போ எல்லோரும் பயப்பட வேண்டாம். சாரி கட்டுறதுனால கேன்சர் வரணுன்றது அவசியம் கிடையாது. பட் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா எனி ஃபோக்கஸ் இந்த பாடி, அதாவது உடலில் வந்து எங்கே வேணாலும் வந்து க்ரானிக் அல்சர், அதாவது இரிட்டேஷன் இருந்ததுன்னா 10-15 வருஷத்தில் ஸ்கின் கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல் ஏஜிலிருந்தே அவங்களுக்கு பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். டெய்லி குளிக்கும்போது எப்படி அவங்களுக்கு அதை வந்து பரிசோதிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை ஏதாவது ஒரு சிறிய ஒரு மாற்றம் இருந்தால் கூட அவங்க நம்மக்கிட்ட முதலே சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கோ பாட்டிக்கோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சிட்டிங் இஸ் a new smoking. ஏன்னா the more we sit, the more risk for your cardiovascular health diseases and for cancer also, because obesity. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டயட்டு, எக்ஸசைஸ் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் பாடி வெயிட், இது மூணுமே வந்து ஒரு பேலன்ஸில் இருக்கணும். இதோட இம்பேலன்ஸ் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப். We see a lot of patients வேறு இப்போ கன்சீவ் ஆகுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு ஐ பின் ட்ரையிங், இல்லை தள்ளி போட்டோம் மேடம், ஒரு 5 years கழிச்சு பிளான் பண்ணிக்கலான்னு. அப்போது அவங்க வரும்போது தேல் ஆல்ரெடி பி இன் தேர் 35-36. ஸோ தெர் இஸ் அ ப்ரூவன் ஸ்டடி தட் ஃபர்டிலிட்டி டிக்ளைன்ஸ் வித் ஏஜ். அதாவது ஒரு பெண் எப்போ வந்து ஒரு குழந்தை பிரசவித்துவிட்டு முழுமையாக பால் கொடுக்குறாங்களோ அப்போ பிரெஸ்டோட வளர்ச்சி வந்து 100% கம்ப்ளீட் ஆகுது. பால் கொடுக்காத பிரெஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல பால் ஊட்டின தாய்மாரோட பிரெஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா 100% வளர்ந்துருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கேன்சர் ரிஸ்க் வந்து குறைவு. அதுக்காக இவங்களுக்கு வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது. ஸோ கம்பேர் பண்ணும்போது ஒரு 100% வளர்ச்சி அடைந்த பிரெஸ்ட்டில் கேன்சரோட சான்சஸ். லிப்ஸ்டிக்னு இல்லை, எனி ஃபேஸ் க்ரீம்ஸ் தட் யூஆர் யூஸிங், சில ஸ்கின் க்ரீம்ஸ் அண்ட் ஆக்னே ட்ரீட்மெண்ட்ஸில் வந்துட்டு ரெட்டினாய்ட்ஸ் இருக்கும். ஓகே. அண்ட் அது வந்துட்டு ஆக்னே ரிடக்ஷனுக்கு கொடுப்பாங்க. பட் தெரியாமல் தேல் கன்சீவ். தீஸ் ரெட்டினாய்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ம்ஃபுல் ஃபார் த ஃபீட்டஸ். அந்த ஃபீட்டஸில் நிறைய அப்நார்மாலிட்டிஸ் டெவலப் ஆகி அபார்ஷன் பண்ணுற வரைக்கும் ஆகும். பெண்கள் தன்னுடைய ஆரோக்கியத்துல நிஜமாவே ரொம்பவே கவனம் செலுத்தணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்கிறதே கிடையாது. அதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வருது, என்ன மாதிரியான நோய்கள் வருது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, என்ன மாதிரியான உணவுகள் பெண்கள் சாப்பிடலாம், என்ன மாதிரியான உணவுகள் பெண்கள் சாப்பிடக்கூடாது, அவங்க எப்படியெல்லாம் வந்து ப்ரிகாஷனா இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட 3 பெண் மருத்துவர்கள் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். முதலாவதா நம்ம யாரை வெல்கம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சாந்தி, காவேரி ஹாஸ்பிட்டல் கன்சல்டன்ட் ஜெனரல் சர்ஜன். வெல்கம் மேம். வணக்கம். இரண்டாவதா யாரை வெல்கம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் வேதா பத்மபிரியா, எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல். ஸோ இவங்க வந்து சீனியர் கன்சல்டன்ட் பிரெஸ்ட் ஆன்காலஜிஸ்ட். வெல்கம் மேம். மூன்றாவதா யாரை வெல்கம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சம்ஹிதா ஃப்ரம் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல். ஸோ இவங்க கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். வெல்கம் மேம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்களுக்கு வந்து விதவிதமான பல நோய்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இப்போ ரீசெண்டா நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து புடவை கட்டும் போது அந்த இன்ஸ்கர்ட்டை ரொம்ப டைட்டா வேர் பண்றாங்கல்ல, ஸோ அதனால வந்து கேன்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஸோ மருத்துவர்களாகிய நீங்க சொல்லுங்க மேம். மௌனம் சம்மதம்னு எடுத்துக்கலாமா? நீங்க சொல்லுங்க மேம், இது உண்மையா என்ன மேம்? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங் நியூஸில் ஒரு இது வந்ததுன்னா சாரி கட்டினா கேன்சருக்கான வாய்ப்பு இருக்கான்ட்டு எல்லாரும் பயப்பட வேண்டாம். சாரி கட்டுறதுனால கேன்சர் வரணுன்றது அவசியம் கிடையாது. பட் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா எனி ஃபோக்கஸ் இந்த பாடி, அதாவது உடலில் வந்து எங்கே வேணாலும் வந்து க்ரானிக் அல்சர், அதாவது இரிட்டேஷன் இருந்ததுன்னா அங்கே கேன்சர் வரலாம். இப்போ அது வந்து இப்போ சாரி கட்டுறது டைட்டான இடமா இருக்கலாம், இல்லை வந்து ஒரு இடத்துல புண்ணு மாதிரி திருப்பி ஏதாவது ஒரு க்ரானிக் ட்ராமா இருந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு, அதாவது 10-15 வருஷத்துல ஸ்கின் கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அந்த மார்ஜுலன் சல்சர்னு சொல்லுவோம். அது திருப்பி வந்து ஸ்குவாமஸ் செல் கார்சினோமாவும் வரலாம். அது வந்து சாரினால வந்ததுன்றதை நம்ம சொல்ல முடியாது. அது பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது நம்ம. ஆமா, சருமத்துல வர ஒரு வகை கேன்சர். அது உடல்ல வந்து எங்க வேணாலும் வந்து ஒரு கிரானிக் ட்ராமா இருக்கிறது, ரிப்பீட்டட் ட்ராமா இருக்கணும், அந்த இடத்துல புண்ணு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் பெண்கள் வந்து அதில் தான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும் சரியா போயிடும், இல்லைன்னா சும்மா ஏதாவது நான் குக் பண்ணும்போது ஏதாவது பண்ணியிருப்பேன் அந்த புண்ணு வந்திருக்கும்னு சொல்லிட்டு அவங்க அதை விட்டுருவாங்க அப்படியே. ஸோ அது ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கா மேம், இந்த மாதிரி வந்தால் நீங்கள் உடனே போய் டாக்டர் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ கேன்சருக்கான எந்த அறிகுறி இருந்தாலுமே, ஏதாவது ஒரு சிம்டம் இருந்ததுன்னா அது வந்து 3-4 வீக்ஸ் ஆர் 1 மந்த்ல வந்து கிளியர் ஆகலை அப்படின்னா மருத்துவ ஆலோசனையை வந்து பெறது பெட்டர். ஓகே மேம். அது எந்த வித சிம்டமா இருந்தாலும் சரி. சூப்பர் மேம். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது பெண்களுக்கு அதிகமாக இருக்கா இல்லை ஆண்களுக்கு அதிகமாக இருக்கா மேம்? பொதுவாகவே வேலைக்கு போகிற பெண்கள்னாலும் சரி, வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் சரி, காலையில் அவங்களுக்கு வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க சமையல் பண்ணணுன்றது. ஸோ காலையில் அவங்க எந்திரிச்ச உடனே டாய்லெட் போகணும்னு தோன்றதை அவங்க அடக்கி வச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நார்மலாகவே 1/2 hour டாய்லெட் போகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 75% ஆஃப் த வாட்டர் வந்து அந்த மலக்குடலேருந்து அப்சர்வ் ஆகிடுறதுனால ஹார்ட் ஸ்டூல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். செகண்ட் திங் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக டாய்லெட் போகணும்னு தோன்ற விஷயம் வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க டாய்லெட் போகும்போது அவங்க அதிகப்படியாக ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அவங்க டெய்லியுமே லேட்டாக அந்த நேரத்தை வந்து தள்ளி போட்டுட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி முக்கிறதுனாலையும் ஹார்ட் ஸ்டூல்ஸ் வர்றதுனாலையும் தான் மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது. ஸோ பெட்டர் பெண்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியராக எழுந்திரிச்சிட்டு அதுக்குன்னு டைம் கொடுத்து போனாங்கன்னா கான்ஸ்டிபேஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் மேம். பட் கான்ஸ்டிபேஷன் அப்படின்றது காமன் இஷ்யூ அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம தண்ணி குடிச்சா சரியாயிடும், இல்லை அதுக்கு சில ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கேர்லெஸ்னஸ் சொல்லலாமா, இல்லை அது சீரியஸாக இஷ்யூ ஆகும் நீங்கள் அதை கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் இருக்காமா? கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷனை ஆரம்பத்திலேயே நம்ம நோட் பண்ணிடணும். ஏன்னா இந்த கான்ஸ்டிபேஷனாலே நான் சொன்ன மாதிரி ஹார்ட் ஸ்டூல்ஸ்னால தான் மெயினாக வருது. ஸோ இப்போ ஹார்ட் ஸ்டூல்ஸோட டாய்லெட் போகும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆசனவாய் பகுதியில் கிழிதல் ஏற்படும். அதைத்தான் நம்ம ஃபிஷர்னு சொல்லுவோம். ஸோ அது ஒரு தடவை ஃபிஷர் வந்த உடனே பேஷண்ட்டுக்கு டாய்லெட் போகும்போது பெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, டாய்லெட் போகிறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ ப்ளஸ் கொஞ்ச நாள் கழிச்சு அதுலேருந்து ரத்த கசிவும் ஏற்படும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலேயுமே டாய்லெட் போகிற இடத்துல ரத்தம் வர்றதுனால இந்த மாதிரி அனீமியா, அதாவது ரத்த சோகை ஏற்பட்டு சோர்வாக ஆரம்பிப்பாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் தானேன்னு சொல்லிட்டு தண்ணி நிறைய குடிக்கிறதோ, அவங்களே சொந்தமாக வந்து கை வைத்தியம் பண்ணிக்கிறதையோ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டு, கான்ஸ்டிபேஷன் வந்தாலே டாக்டர் அட்வைஸை நீங்கள் ஏர்லியராகவே அவங்க கேட்டுட்டாங்கன்னா, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, உண்மையிலேயே உங்களுக்கு டாய்லெட் ட்ரைனிங் கொடுத்தா போதுமா, இல்லை மருந்து மாத்திரைகள் தேவைப்படுமா, ஃபுட்டில் சரி பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு மருத்துவர் உங்களை வந்து பரிசோதிச்சுட்டு அதுக்கு தகுந்தாப்புல அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ கான்ஸ்டிபேஷன் தானேன்னு லேசாக எடுத்துக்க கூடாது. அண்ட் ஃபுட்டுன்னு சொல்லும்போது ஒரு விமன் வந்து ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்கள ஆரோக்கியமாக வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரியான ஹெல்த்தி ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெண் வந்து சாப்பிடணும். எந்தெந்த விஷயம்லாம் அவாய்ட் பண்ணணும்? ஸோ எனிதிங் ஹெல்த்திங்க, ஐ வுட் சே ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஜென்ரேஷனாகவே ஆயிருக்கு. எல்லாரும் வெளியே போய் சாப்பிடுவாங்க. ஒரு 2 செகண்ட்ஸில் ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்குது நமக்கு. எவ்ரிடே ஒரு விதவிதமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. எனிதிங் ப்ராசஸ்ட், குக்ட் அவுட் சைட், அந்த குவாலிட்டி ஆஃப் ஆயில் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம பார்த்து இது பண்ணணும். ஹை கிளைசிமிக் ஃபுட்ஸ், இப்போது ப்ராசஸ் சுகர்ஸ், நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ், இப்போ சமோசா சாப்பிடுவோம், எனிதிங் ஃப்ரைட், இல்லை டெசர்ட்ஸ்ன்னு சொல்லி விதவிதமாக இந்த கடையில் இந்த கேக் நல்லா இருக்கே, அங்கே போகலாமா இன்னைக்கு, இங்கே இன்ஸ்டாகிராம் ஏஜ் வந்துருச்சு தட் எவ்ரிபடி சீஸ் அண்ட் கெட்ஸ் தட் அவேர்னஸ். அது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு முன்னாடி மாதிரி அட்லீஸ்ட் ஹாவ் தட் ஹேபிட். வீட்லேயே செஞ்ச ஒரு சம்திங் ஹெல்த்தி, நம்மளே ஒரு பொருள் வாங்கி அது செஞ்சு சாப்பிட்றது இஸ் பெட்டர். ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ லேட் நைட் வீட்டுக்கு வரும், அதனால உடனே ஆர்டர் போட்டுருவாங்க. அந்த வீட்டில் சமைக்கிறதுன்றது வீக்லி ஒன்ஸ் ஆயிடுச்சு. முன்னாடி வீக்லி ஒன்ஸ் சாப்பிட போவாங்க, இப்போ சமைக்கிறதே வீக்லி ஒன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து வெளில சாப்பிடலாம், ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சுக்கலாம்ல. ஸோ வீக்லி இத்தனை நாள் நீங்கள் கடையில் சாப்பிடலாம், மற்ற நாள் வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு ஏதாவது ஒரு சர்க்குலேஷன் நம்ம வச்சுக்கலாமா மேம்? மேபி வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஓகேங்க. பட் ஆக்சுவலி நமக்கு இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போது ஒரு கைனகாலஜிஸ்ட் கேட்டிங்கன்னா பிசிஓஎஸ்ன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். இப்போ 50 people கம் இன் டு மை ஓபிடினா அட்லீஸ்ட் 25 to 30 பீப்புளுக்கு இந்த பிசிஓஎஸ் பிரச்சனை இருக்குது. அப்படின்னா இட்ஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அண்ட் திஸ் கம்ஸ் பிகாஸ் ஆஃப் ஒபிசிட்டி.
weight Okay. is an issue. இதனால என்ன ஆகும்னா insulin resistance ஆகும் பாடியில். ஸோ இதனால all of this will lead to infertility also. ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு முதலேருந்தே it should be a habit that childhoodலேருந்து நம்ம educate பண்ணணும் எல்லாரையும். நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும், இந்த ஹெல்த்தி டயட்னு சொல்லி வைக்கணும். இந்த processed foods, canned foods, food from outside is something to be avoided. ஸோ உணவே மருந்து. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப அதுவும் நாட் ஒன்லி ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, இன்னைக்கு வந்து இருக்கிற பாதி வியாதிகளுக்கு காரணம் வந்து உணவு தான். ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ். ஸோ உணவு, உடற்பயிற்சி, அப்புறம் வந்து உடல் பருமன், இது மூணுமே வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி. இது வந்து கரெக்டான பேலன்ஸில் இல்லைன்னா தட் நிறைய இன்னைக்கு இருக்கிற பாதி வியாதிகளுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. ஓகே. ஸோ உணவுன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி எவ்ரிபடி வாண்ட்ஸ் டேஸ்ட்டுக்கு ப்ரையாரிட்டி ஆயிடுச்சு. ஹெல்த்துக்கு டேஸ்ட்டோட டேஸ்ட் அண்ட் டைம் பிகம்ஸ் அ ப்ரையாரிட்டி ரேதர் தேன் யுவர் ஹெல்த் அண்ட் அதர் திங்ஸ். கண்டிப்பா. ஸோ கேன்சர் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வி கால் ஒரு ரெயின்போ டயட். அப்படின்னா என்ன? என்னன்னா இருக்கிற காய்கறி பழம் ஒரு நாளைக்கு வானவில்ல இருக்கிற கலர்ல இருக்க ஓகே. காய்கறி பழம் அட்லீஸ்ட் 5 a day, அதாவது 3 காய் 2 பழம் இல்ல 3 பழம் 2 காய் டெய்லி எடுக்க சொல்றாங்க. ஸோ காய்கறி பழம்னா நமக்கு வந்து இந்த பொட்டேட்டோவோ இதுவோ அதுல ஆமா, வரவே நானும் வராது. அப்படிதான் நினைச்சேன். உருளைக்கிழங்கு அதுல ஏன்னா வராது. பொட்டேட்டோ டேஸ்டா இருக்கனால அது போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம காலையில ஈவன் வீட்டில் சமைக்கிறவங்களே என்ன ஆகுது, எல்லாரும் நிறைய பேர் ஒர்க்கிங் விமனா இருக்காங்க. காலையில என்ன சமைக்கணும்னா என்ன பார்ப்பாங்க, வீட்டில் என்ன இருக்குது, இது இருக்குதா, சீக்கிரமா என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி பார்க்குறாங்க, பேர் அப்புறம் டைம் மேகிக்கு பார்க்குறாங்க, போயிடுறாங்க. டேஸ்ட் பார்க்குறாங்க. இந்த 3 தான் ப்ரையாரிட்டி ஆயிடுது. ஸோ அதில் வந்து ஹெல்த்ன்ற ப்ரையாரிட்டியே கிடையாது. நம்ம அப்படி பார்க்கணும்னா நம்ம வந்து இன்னைக்கு இந்த டே 7 days a week இருக்குது அண்ட் 7 colors in a rainbow. அட்லீஸ்ட் ஒரு கலர்ல இருக்கிற 1 day per கலர்னு வச்சா கூட பட் அதுக்கு வந்து டைமையும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும், எனர்ஜியும் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். பட் இட் இஸ் ஆல் அபவுட் நம்ம வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்றோன்னு இல்லாமல் கான்ஷியஸாக இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் அண்ட் ஈட்டிங் திங்ஸ் தட் வில் ஹெல்ப் அ லாட். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா வி ஆர் ஓவர் ஈட்டிங். ஓகே, நம்ம அல்டிமேட்டாக என்னென்னா பர் டே நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அது பண்ணலன்னா இட் வில் ரிலேட் டு ஒபிசிட்டி. ஓகே, ஸோ நம்ம கேலரிஸ் எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதை வந்து நம்ம பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணாலே பாதி பிரச்சனை வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் இவங்க சொன்ன மாதிரி ஜங்க்கு, ப்ராசஸ்ட், அல்ட்ரா ப்ராசஸ்டோட நிற்கலை, இப்போ அல்ட்ரா ப்ராசஸ்டும் வந்துருச்சு. ஆல் தீஸ் ஹாவ் கெமிக்கல் கண்டாமினேஷன்ஸ். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறது, லாட் ஆஃப் ஃபுட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு கேன்சர். இப்போ ஈட்டிங் ரெட் மீட் இஸ் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் கோலன் கேன்சர். ஈவன் யூஎஸ்லேயே வந்து MD ஆண்டர்சன்லேயே என்ன தெரியுமா பண்ணுவான், இன்ஸ்ட் ஆஃப் யுவர் அனிமல் பேஸ்ட் டயட் ஹேவ் பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகே. ஓகே, ஸோ யூ ஷுட் ஹாவ் அ பேலன்ஸ்ட் டயட், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் யுவர் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இதில் வந்து ப்ரோட்டீன்ஸில் வந்து 2/3 ஆஃப் யுவர் ப்ரோட்டீன் ஷுட் பி பிளான்ட் பேஸ்ட். only 1/3 should be animal based, that which will include your egg, milk, butter, ghee and your non-veg. அது என்ன வேணாலும் இருக்கலாம் நான்வெஜ். Non-vegல your lean meat is better than red meat. ஓகே. So preferably fish and seafoods are better than your muttons and beefs, because red meat preferably avoid. Okay, and the way you prepare your meats like barbecued smoked foods are not healthy. They are directly related to cancer. My God. Okay, so the way you prepare the food is also important. பட் ரொம்ப அவேர்னஸான வீடியோ மேம். இன்னொரு டவுட் எனக்கு, இப்போ இந்த மிட் நைட்டில் வந்து இவங்க சொன்ன மாதிரி நான்வெஜ் கர்விங் வந்து நிறைய பேருக்கு வந்துருச்சு, அது ஒரு ஃபேஷனாகவே ஆயிடுச்சு. நைட் டைமில் போய் இந்த நைட் டைம் பிரியாணி இதெல்லாம் விமன்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ அதனாலையும் வந்து அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ, நீங்கள் சொன்ன அந்த கான்ஸ்டிபேஷன், அதுக்கெல்லாம் இதுக்கும் ரிலேட்டட் ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக. எப்போவுமே அது வந்து அதிகப்படியான ஆயில் யூஸ் பண்ணும்போது டாய்லெட் போகிறது உண்மை கான்ஸ்டிபேஷனோட தான் முடியும். அதே மாதிரி ஒரு மித் என்னன்னா, நிறைய ஹை ஃபைபர் டயட் நிறைய சொல்லுவாங்க, நிறைய பனானா சாப்பிட்டா டாய்லெட் ஃப்ரீயாக போகும். கிடையவே கிடையாது. செவ்வாழைப்பழம் மாதிரி ரொம்ப ஹார்டான பழங்கள்லாம் சாப்பிட்டா டாய்லெட் வந்து அவங்களுக்கு ஃபிஷர் ப்ராப்ளம் தான் வரும். சரிங்களா? அதனால அந்த மாதிரி ஒரு 1 or 2 பனானா தான் எடுத்துக்கணும். ரொம்ப சின்ன வாழைப்பழம், நிறைய ஃப்ரூட்ஸ், மிக்சட் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கணும். நிறைய பேர் வந்து கான்ஸ்டிபேஷன்னோடனே அதிக அளவு ஃப்ரூட்ஸ், அதிக அளவு ஃபைபர் டயட் எடுத்துக்குவாங்க. இந்த ஃபைபர் வந்து குடலுக்குள்ளே போனோடனே நிறைய நீர் சத்தை உறிஞ்சிக்கிட்டு அவங்கள இன்னும் கூட கான்ஸ்டிபேஷனை அதிகப்படுத்துமே தவிர குறைவு பண்ணாது. ஸோ நீங்கள் மிக்சடு ஃப்ரூட்ஸாக நிறைய எடுத்துக்கணும். ஆயிலி ஐட்டம்ஸ் இந்த நைட் டைம் பிரியாணிலாம் சாப்பிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் டாய்லெட் வந்து ரொம்ப கடினமாக தான் போகும். பெட்டர் அவாய்ட் இட்.
அண்ட் நிறைய விமன்ஸ் வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா மார்னிங் டு ஈவினிங் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எந்திரிச்சு போறது கூட ஓகே அந்த டைம் வேஸ்ட் ஆயிடுமே, நம்ம உட்காந்துட்டே இருக்கலாம். மேபி அதுவும் வந்து பிரச்சனையை உண்டாக்குமா மேம் நீங்க சொல்ற மாதிரி விமன்ஸ்க்கு? உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால மெயினா வந்து 2 விதமான ப்ராப்ளம் வரலாம். ஒண்ணு வந்து டாய்லெட் போற இடம் பக்கத்திலேயே காக்கெக்ஸ்னு ஒரு கடைசி ஒரு எலும்பு ஒண்ணு இருக்கு. அந்த இடம் இன்ஃப்ளேம்ட் ஆயிட்டு காக்சிடைனியான் ப்ராப்ளம் வரும். பேஷண்ட் என்ன அப்படின்னா உட்கார்ந்துட்டே இருக்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா எந்திக்க முடியாது, சிவியர் பெயின் இருக்கும். நடந்தாலோ இது பண்ணாலோ அவங்களுக்கு பெயின் இருக்கும். பட் அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா யூஸ்வலா எனக்கு பைல்ஸ் ப்ராப்ளம் அப்படிதான் வருவாங்க. ஸோ தட் இஸ் நாட் பைல்ஸ், நாட் ரிலேட்டட் டு பைல்ஸ். ஆசன வாயில எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் அந்த கடைசியா அந்த முதுகெலும்புல உள்ள பிரச்சனையினால தான் அந்த பெயின் இருக்கு. இது எஸ்பெஷலி இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அதை நீங்க நம்ம கரெக்டாக டயக்னோஸ் பண்ணும்போது அதை ஆர்த்தோபெடிஷியன் பார்க்கணுமா சர்ஜன் பார்க்கணுமான்றது ஆரம்பத்திலேயே நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். Sitting is the new smoking. ஏன்னா the more we sit, the more risk for your cardiovascular health diseases and for cancer also because obesity. ஸோ இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து டயட்டு, எக்ஸசைஸ் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அண்ட் பாடி வெயிட் இது மூணுமே வந்து ஒரு பேலன்ஸில் இருக்கணும். இதோட இம்பேலன்ஸ் தான் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் அவர் ப்ரெசன்ட் டே டிசீசஸ். ஓகே, ஸோ இப்போல்லாம் வந்து ஈவன் எம்என்சிஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எப்படி 20-minute ரூல் இருக்கிற மாதிரி எவ்ரி 20 minutes யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப். ஈவன் இன் மை வாட்ச் தெர் இஸ் அ பஸர் அலாம். ஓகே, என்னன்னா திஸ் இஸ் டைம், இட் வில் கிவ் யூ சிக்னல் notification time to stand. Okay, so you set your goals. There are minimum number of steps a person has to take every day. How much? Okay, in fact, see that varies from person to person. WHO படி என்ன சொல்றாங்கன்னா at least half an hour a day is the minimum amount of exercise that everybody has to have. அது வந்து இருக்கிறதுலே பேர் மினிமம். ஸோ ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி அது. ஓகே, நீங்கள் இன்ஃபேக்ட் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னென்னா பரபரன்னு இருக்கிறதுனால நிறைய எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தெரியும். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்ட்டு இல்லை மற்றவங்க கிட்ட கேட்டிங்கன்னா நான் நிறைய ஸ்டெப்ஸ் எவ்வளோ எடுப்பீங்க அப்படின்னா ஒரு 3000 எடுப்போம். பட் வென் யூ ஆக்சுவலி மானிட்டர், நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து தனியாக ஃபிட்பிட்டோ இதுவோ கூட வாங்க வேண்டாம். நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து சும்மா ஸ்டெப்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நீங்கள் நடக்கிறீங்கன்னு பாருங்கள். இட் வில் பி an eye opener. Then only they will realize that they are not even taking the bare minimum steps because they are so much embroiled in the வீட்டில் மற்றவங்களெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு there is no that மீன்றது வந்து அந்த லிஸ்ட்லேயே இருக்காது. எல்லாரையும் கவனிச்சுப்பாங்க, பட் அவங்க வந்து ஓகே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நான் இதுக்கு போறேன், நான் மேலே போய் துணி காய போடுறேன், கீழே இறங்குறேன், இது பண்றேன், அதுவும் இப்போ சொன்ன மாதிரி ஸ்விக்கி வந்துருச்சு, இது வந்துருச்சு. நீங்க வந்து இறங்கி போய் கடையில கூட வாங்கணும்னு அவசியம் இல்லை. 10 நிமிஷத்துல எல்லாம் 10 minutes டெலிவரி. ஒரு பால் எதுக்கும் எல்லாமே வீட்லயே வந்துருச்சு. ஸோ இட்ஸ் பிகம் அ பர்டன். இட்ஸ் பிகம் டெஃபினெட்லி ஒரு இதில் கன்வீனியன்ஸ், பட் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பிகம் அ பர்டன். இப்போ நிறைய விமன்ஸ்க்கு வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்து இந்த எலும்பு தேய்மானம் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் முன்னாடி எல்லாம் வந்து அந்த 60-70 தான் அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ வந்து ஒரு 25லே வந்து எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன் மேம் அதுக்கு? அது ஒரு பேலன்ஸ் டயட் யாருமே எடுக்கிறது இல்லை. தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு யாருமே வெளியே சன்லைட் எக்ஸ்போஜரே நமக்கு கிடைக்கிறது இல்லை. எவ்ரிபடி இஸ் கன்ஃபைன் டு இன்டோர்ஸ். இப்போ சன்லைட் எக்ஸ்போஜர் இல்லைன்னா உடம்புல வைட்டமின் டி சிந்தசிஸ் இருக்காது. தட் மீன்ஸ் ஆல் ஆஃப் அஸ் வில் ஹாவ் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. அதுக்கு ரிலேட்டடாகவே கால்சியம் லெவல்ஸ் ஆர் ஆல்சோ ரெகுலேட்டட் இன் த பாடி. இதனால தான் வந்துட்டு எலும்பு தேய்மானம் எல்லாம் யங் ஏஜ்லேயே இப்போ ஆரம்பிக்குது. ஸோ ஒரு வெல் பேலன்ஸ் டயட் அண்ட் சம்திங் அவுட்டோர் ஆக்டிவிட்டி. இப்போது தெர் ஆர் hours morning 7 to 9 AM அந்த மாதிரி வெளியே போகணும். ஒரு ஈவினிங் லைட் 4 to 5, நாட் இன் த மிட் ஆஃப்டர்நூன் ஒரு சன்ல போய் அப்புறம் நம்மள அடையாளம் தெரியாது. அதுதான் அங்க போய் நில்லுங்கன்னு சொல்றது கிடையாது. பட் தீஸ் ஆர் தி ஹவர்ஸ் which are recommended. அப்போ வந்துட்டு வெளியே வாக்கிங் போயிட்டு சம் சார்ட் ஆஃப் எக்ஸ்போஜர் ஆர் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது. முன்னாடி மாதிரி all of us used to be healthy because kids used to go out and play, parents used to go out and play and do it as a family activity. இப்போ எல்லா ஃபேமிலி ஆக்டிவிட்டினா வெளியே போய் சாப்பிடலாமா, ஆமா இல்லைன்னா வெளியே போய் மூவி, சொன்ன மாதிரி ஆமா வெளியே போய் மூவி பார்க்கலாமால தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து இன்கல்கேட் பண்ணோம்னா we can raise healthy adults. வைட்டமின் டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சன்லைட்லேருந்து தான் வருது. பட் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அட்லீஸ்ட் மோர் தென் 7 minutes நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஸ் ஆனால் மட்டும்தான் வைட்டமின் டி கிடைக்கும். ஒரு 5 minutes நின்னா அது நாட் யூஸ்ஃபுல் கிடையாது. ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து ஃபேஸு, நம்மளுடைய கைகள், மிஞ்சி போனால் கால்களோட கொஞ்சம் பாகம் மட்டும்தான் எக்ஸ்போஸ் ஆகும் சன்ல. வேணா நம்ம ட்ரெஸ் போட்டிருப்போம் அப்படி இல்லையா. ஆனால் அப்போவும் என்ன பண்ணுவாங்கன்னா கேர்ள்ஸு சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டுக்குவாங்க. ஸோ வைட்டமின் டி ஆப்வியஸ்லி கிடைக்கிறது இல்லை.
அதனால கண்டிப்பா நம்ம சன்ல எக்ஸ்போஸ் ஆகணும். மோர் தென் 7 மினிட்ஸ் நீ நின்னீங்கன்னா தான் வைட்டமின் டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே அதோட வைட்டமின் டி மட்டும் பத்தாது, வைட்டமின் டியோட கால்சியம் இன்டேக்கும் இருந்தாதான் அதோட ப்ராப்பர் போன் ஹெல்த் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த கால்சியம் எதுல இருந்தெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த பொருட்கள், கீரை வகைகள், மீன், இதுலலாம் நிறைய கால்சியம் சத்து இருக்கு. ஸோ இப்போ அதாவது சாப்பாடு மூலமா கால்சியமும் எடுத்துக்கணும், வைட்டமின் டியும் சேர்ந்து எக்ஸ்போஸ் ஆகிக்கணும். அப்போ போன் ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ கீரை வகைகள் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா மேம், கீரையை வந்து ப்ராப்பராக எப்படி சாப்பிட்றதுன்றது நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சில பேர் சொல்கிறாங்க நைட் டைம்லலாம் சாப்பிடக்கூடாது, இன்னும் சில பேர் வந்து எக்கோட சேர்த்து சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்களே, இதெல்லாம் ஃபேக்டா இல்லை அப்படியெல்லாம் கிடையாதா மேம்? இல்ல அதுல பெரிய அளவுக்கு உண்மை எதுவுமே இல்லை. கீரையை நீங்க எந்த விதத்துலனாலும் எடுத்துக்கலாம். நீங்க பொரியலோ இல்ல குழம்போ அந்த மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். அதே டைம்ல தயிர் கூட சாப்பிட்டா உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும், எக்கு கூட சாப்பிட்டா ஆமா. இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. யாருக்கு அது ஒத்துக்கலையோ அவங்க எடுத்துக்க வேண்டாம். எல்லாருக்குமே அது வந்து காமன் ஃபேக்ட் கிடையாது. ஒரு சில பேருக்கு அது ரொம்ப பிடிச்ச ஐட்டமா கூட இருக்கலாம், அந்த காம்பினேஷன் பிடிச்சதா கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா அவங்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வேரி ஆகும். ஸோ ரெண்டும் சேர்த்து சாப்பிட்றதுனால மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் வரப்போறது இல்லை. அண்ட் இன்னொன்று பிசிஓடிஸ்ன்றது அந்த விமென்க்கு இருக்க ஒரு மேஜர் இஷ்யூ. இப்போ நிறைய பேருக்கு அந்த இஷ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன மெயின் ரீசன் மேம்? ஸோ வாட் இஸ் பிசிஓஎஸ்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ட்ரோம்னா, நம்ம கர்ப்பப்பை இருக்கு, பக்கத்தில் ஒரு முட்டைப்பை இருக்கு. அந்த முட்டைப்பையில் சிஸ்ட்ஸ் ஏற்படுறதா பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ். அது மட்டுமே கிடையாது, இதனால நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. இது எப்போவுமே ஒரு அசோசியேட்டட் வித் ஒபிசிட்டி, வெயிட்ன்றது ஒரு மேஜர் ஃபேக்டர். இது வந்துட்டு பாடியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு அடலசன்ட் ஏஜில் ஒரு 15-16 இயர்ஸில் பீப்புள் ஸ்டார்ட் கம்மிங் டு அவர் ஓபிடி. அப்போது வந்துட்டு இரெகுலர் பீரியட்ஸ்ன்னு சொல்லி வருவாங்க. மாதம் கரெக்டாக எங்களுக்கு பீரியட்ஸ் வரல, அது நம்பர் 1 கம்ப்ளைண்ட். இல்லைன்னா ப்ளீடிங் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிட்டே போகுது, வீக் ஆகிடுறாங்க. இப்போ கேர்ள்ஸ் வராங்க 16-17ல், என்னால் எதுவுமே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப வீக்காக ஃபீல் ஆகுது டாக்டர்னு. அப்போ பிளட் பார்த்தோன்னா பிளட் ரொம்ப ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ ஃபேக்டர். அதுக்கப்புறம் ஒரு 24-25 ஏஜில் ஆஃப்டர் மேரேஜ் அப்போது வருவாங்க. ஏன்னா கன்சீவ் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நாங்களும் ஒரு 6 months 1 year ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது ஸோ தட் இஸ் அ செகண்ட் காஸ். லேட்டர் ஆன் இன் ஏஜ் இதே பிசிஓஎஸ் வந்துட்டு டயபெட்டிஸ் காஸ் பண்ணும். ஸோ எல்லா ஏஜ்லையுமே ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ்க்கு கம்ப்ளீட் க்யூர் கிடையாது. நம்ம தான் அது கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ரெகுலேட் பண்ணி இருக்கணும். ஸோ பிசிஓஎஸ்ன்றது யூ ஹாவ் டு ட்ரீட் இட் வெரி ஏர்லி. நம்ம டயக்னோஸ் பண்ண உடனே த ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, டயட். யோர் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஃபுட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சொன்ன மாதிரி சுகர்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணணும். அண்ட் எக்ஸசைஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட் இன் ட்ரீட்டிங் பிசிஓஎஸ். அது எதனாலனா, திஸ் எக்ஸசைஸ் வில் ரெடியூஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன் த பாடி. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பாடி வெயிட் குறையும் அண்ட் பிசிஓடி ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும். எக்ஸசைஸ் வாட் இஸ் ரெக்கமெண்டட்னா 30 minutes ஆஃப் பிரிஸ்க் வாக்கிங் or 30 minutes, இப்போ யங்ஸ்டர்ஸாக வந்திருக்காங்கன்னா 30 minutes of aerobic exercise or yoga. But some brisk exercise is very important and I would recommend it 3 times in a week. Especially on the age group, some 16 yearsலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 30 till 35, they can do it. ஸோ அதனால அந்த ஏஜ் குரூப்பில் இந்த விதமான எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். டேப்லெட்ஸ் மட்டுமே கிடையாது, மருந்து மட்டுமே கிடையாது, இது எல்லாமே சேர்த்து நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் பிசிஓஎஸ் ட்ரீட்மெண்ட். எக்ஸசைஸ்ன்றப்போ எனக்கு இன்னும் டவுட், இந்த பீரியட்ஸ் டைமில் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது வந்து நிஜமாலே உண்மையா மேம்? இல்லை, கண்டிப்பாக கிடையாதுங்க. யூ கேன் எக்ஸசைஸ். இட்ஸ் ஜஸ்ட் தட் அப்போ கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால ஃபெட்டிக் இருக்கும், அதனால அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இட்ஸ் நாட் அ திங் தட் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, டூ வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் இது பண்ண முடியும் வித்தவுட் கெட்டிங் டூ டயர்ட், இட்ஸ் நாட் அஃபெக்டிங் யூ, ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் டூ இட். இல்லை ரொம்ப டயர்டாக இருக்குது, ஜஸ்ட் டேக் சம் ரெஸ்ட். சில பேருக்கு பீரியட் பெயினும் இருக்கும், ஸோ அப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. வில் மேனேஜ் த பெயின் அண்ட் தென் கோ பேக் ஆஃப்டர் யுவர் சைக்கிள் எண்ட்ஸ் வென் யூ ஃபீல் பெட்டர். நம்ம உங்ககிட்ட ஒரு கொஷின். இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து அவங்களுடைய மேரேஜை வந்து தள்ளி போட்டுட்டே போகிறாங்க. ஏன்னா வந்து நான் நிறைய சாதிக்கணும், சம்பாதிக்கணும், ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் அது ட்ரெண்டாகவே ஆகிட்டாங்க. ஸோ இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த்தா மேம்? ஸோ இந்த காலத்தில் வந்து ஃபேமிலி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், கெரியர் இஸ் ஆல்சோ கண்டிப்பா. இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் மேரேஜபிள் ஏஜ்ன்றது வேற மாதிரி இருந்தது.
ஈவன் லீகல் ஏஜ் ஆஃப் மேரேஜுமே இப்போ வந்து டிலே ஆகிட்டு தான் வருது. ஆமா ஒரு 10 வருஷம் முன்னாடி மேரேஜபிள் ஏஜ்ன்றது டெஃபினேஷனே வேற இருந்தது. நவ் இட் ஹஸ் பிகம் ஈவன் மோர் டிலேட். ஓகே, ஸோ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா தேர் சம்திங் கால்ட் அ ஃபிசியலாஜிக்கல் ஏஜ். ஸோ விமென்க்கு வந்து ஃபேமிலி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், கெரியர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், அண்ட் தேர் சம்திங் தட் அவர் பாடி. ஸோ இந்த ஃபிசியலாஜிக்கல் ஏஜ்ன்றது வாட் ரிலேட்ஸ் டு அவர் பாடி அண்ட் ஹெல்த். ஓகே, ஸோ தெர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங். Okay, so menopause, so we have something called a menstrual life from menarche to menopause. So menarche வந்து previous generation it used to be at 15-16 years. ஆனா இப்பெல்லாம் வந்து it is early menarche. இப்பெல்லாம் வந்து 12 years 11 yearsல எல்லாம் menarche வருது. So any menarcheன்றது onset of periods for the first time. அது வந்து less than 12 years we take it as early menarche. okay So early menarche, late menopause beyond 55 years. ரெண்டுமே like hormonal influence வந்து ஜாஸ்தி ஆகுது, and that in turn is a risk factor for some of the breast cancers also, hormone dependent breast cancers. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மேரேஜபிள் ஏஜ் எப்படி வருது அப்படின்னா delayed marriage and delayed age at first childbirth. ஸோ முதல்ல என்னன்னா not breastfeeding was a risk factor for breast cancer, not having children were risk factors. பட் இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல there is a slight shift. என்னன்னா delayed age at first childbirth. If the first childbirth வந்து 35 இயர்ஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா that is riskier than not having children at all. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் தான் வந்து நம்ம வந்து we are able to face it. ஸோ this gives us insight. So suppose you know, okay, நான் வந்து இப்போ வந்து it's not about there are some companies in MNCs which actually suggest cryopreservation and say delay childbearing because they don't want their profit their careers or the company interest to be safeguarded. So company interest is also important, but our interest is also important, and our health is also important. So that should be our priority. So suppose இப்போ நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த not many people are aware of this fact. இப்போ delayed age at childbirth, first childbirth வந்து riskier அப்படின்னு தெரிஞ்சாதானே you will take a decision. அது தெரியலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? Okay, let's see, இப்பதானே மேரேஜ் ஆச்சு, இன்னும் 2 வருஷம் கழிச்சு குழந்தை எடுத்து பண்ணிக்கலாம், இல்ல we can plan it after 5 years, இல்ல இன்னும் செட்டில் ஆயிட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ யூ டேக்கன் ப்ரையாரிட்டிஸ். லைக் இப்போ எப்படி டயட்டுக்கு ப்ரையாரிட்டி, ஃபுட்டுக்கு ப்ரையாரிட்டின்னு பார்க்கும்போது டேஸ்ட், டைம், அவைலபிலிட்டினான மாதிரி இதுக்குமே வந்து மற்றது பிகம்ஸ் ப்ரையாரிட்டி ராதர் தேன் யுவர் ஹெல்த். ஸோ அகெயின் prioritize your health first. To add on to that, actually இப்போ வந்துட்டு we see a lot of patients where இப்போ கன்சீவ் ஆகுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு I've been trying, இல்லை தள்ளி போட்டோம் மேடம், ஒரு 5 years கழிச்சு பிளான் பண்ணிக்கலான்னு. அப்போது அவங்க வரும்போது they'll already be in their 35-36. So there is a proven study that fertility declines with age. So இப்போ வந்துட்டு according to most of the studies published in the world, fertile age or fertile window will be anywhere between 20 years to 35 years of age. So after that நம்ம பாடியில் இருக்கிற the egg production rate comes down. அது கூட டெஸ்ட் இருக்கு. So that automatically it comes down, and when you see above 35 and 40 years, even production rate மட்டும் கிடையாது, the quality of egg also comes down. ஸோ அதனால வந்துட்டு what we say to any couple, சரி பிளான் பண்ணிக்கலாம், career is very important in this age. I think all of us agree, and all of us are doctors sitting here, and we've all made that sacrifice, so we definitely understand. So அதுக்கு நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, come get married, but first get tested. ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா, உங்கள் ஏஎம்ஹெச் லெவல் அப்படின்னா ஒரு பாடியில் எக் ப்ரொடக்ஷன் ரேட் எப்படி இருக்குது, ஏஎம்ஹெச் லெவல், இல்லைனா ஒரு சிம்பிள் ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஆண்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட்டுன்னு இருக்கும், முட்டைப்பையில் ஆண்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட்டுன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது ரெண்டுமே நீங்கள் பண்ணிக்கோங்க. அது வந்துட்டு நார்மலாக இருக்குன்னா எஸ் யூ கேன் வெயிட், கொஞ்சம் தள்ளி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே இஃப் இட் இஸ் டிக்ரீஸ்ட் யூ ஷுட் ஆக்ட் குவிக்லி. பிஃபோர் அது கொஞ்சம் கூட டிக்ளைன் ஆகிற வரைக்கும் ப்ளீஸ் டு நாட் வெயிட். தட் இஸ் சம்திங் வி டெல் எனிபடி, any married couple who comes to us, first வந்துட்டு தள்ளி போட்டுக்கலாம். You can plan after 5 years, but get tested first and see if there's a problem. ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா you will have to get treated,
and conceive as soon as possible. Illa, everything seems all right. Yes, then you can plan according to your convenience. And one more thing to add to that வந்துட்டு இப்போ எனக்கு pregnancy வேண்டாம். I want to do it after a couple of years. But கொஞ்சம் issue இருக்கு. Egg production, your AMH level கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்லைனா hormone levels are altered. நம்ம என்ன பண்ணலாம்? There is something called cryopreservation of eggs. இது வந்துட்டு a couple of women are opting, especially you see a lot of foreign nationals also opting for that, wherein which நம்ம வந்துட்டு this is a part of your IVF cycle. இதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா we give injections to stimulate your egg production and these eggs are taken out. So எடுத்துட்டு cryopreserve, that is they're preserved in the IVF labs across the world. It's allowed. So அது freeze பண்ணிட்டு வச்சிருவாங்க. After that, when they think that this is the right time to get pregnant with their own eggs, they are able to achieve a pregnancy. So that is also another option. But first option வந்துட்டு prioritize your health, and of course நீங்க மட்டும் கிடையாது, if you're trying to look for conception, always get your partner tested first. I think that is the most important message that a woman needs to get these days. எப்பவுமே வந்துட்டு problem நம்மக்கிட்ட தான் இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பட் ப்ராப்ளம் நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஆஸ் அ கப்பிள் கெட் டெஸ்டட் இஸ் த ஃபர்ஸ்ட் சஜஷன் ஐ வில் கிவ். ஓகே, இது வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இன்னும் மாறலையா மேம்? மாறல, இப்போ கூட பார்த்துட்டு இருக்கோம்ல. எப்பயாவது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த மேரிட் விமன் ஐ சி, எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன், பட் மோஸ்ட் ஆஃப் த மேரிட் விமன் அம்மா கூட்டிட்டு வருவாங்க. இன்னும் எஜுகேட்டட் பீப்புள் கிட்டயே இது இருக்கு. ஆமா, இல்ல எஜுகேட்டட் நாட் சோ எஜுகேட்டட் அந்த இதெல்லாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் த மைண்ட் செட். ஐ வுடன்ட் blame it on education or anything. It's just the mindset that they come, அம்மா கூட்டிட்டு வருவாங்க இல்ல அத்தை கூட்டிட்டு வருவாங்க, and they'll be like இல்ல ட்ரை பண்றோமா, இவங்களை டெஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாங்க என்ன கேட்போம்னா get the husband as well. ரெண்டு பேருக்கு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை யாருக்குமே ப்ராப்ளம் இருக்காம இருக்கலாம், பட் எப்பவுமே ஈக்குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து விமன் பண்ணுற காமன் மிஸ்டேக், இதே வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கோ இல்லை வந்து அவங்க ஃபேமிலியில் மதர் இன் லாக்கோ உடம்பு சரியில்லைன்னா வாங்க டாக்டர் கிட்ட போகலான்னு கூட்டிகிட்டு போவாங்க. பட் அதே அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஜஸ்ட் கடையில் இந்த டேப்லெட் வாங்கிட்டு வா, இந்த ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம், இந்த ஆயில்மெண்ட் தடவிக்கலாம், அவங்களே ப்ரிஸ்கிரிப்ஷன் போட்டு அவங்களே வாங்கிடுவாங்க. அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது மேம்? கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக பெண்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஃபிஷர் ப்ராப்ளமோ பைல்ஸ் ப்ராப்ளமோ ஆரம்ப நிலையில் அவங்க வரவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து அவங்களுக்கு வந்து ஃபீமேல் டாக்டரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்களையுமே கண்டுபிடிச்சாலும் கொஞ்சம் காட்டுறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னைத்தானே இப்போ ஃபிஷரோ இல்லை பைல்ஸ் ப்ராப்ளமோ இருந்தால் மெடிக்கல் ஷாப் போயிட்டு அவங்களே அதுக்கு தகுந்தப்பில் ஆயின்மெண்ட் வாங்கி தடவிக்குவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஆரம்ப நிலையிலேயே அவங்க வந்து நம்ம மருத்துவரை அணுகி ஆலோசனை கேட்டாங்கன்னா நம்மளுமே ப்ராப்பர் ஆயின்மெண்ட், பைல்ஸுக்கு தனி ஆயின்மெண்ட் இருக்கும், ஃபிஷருக்கு தனி ஆயின்மெண்ட் இருக்கும், ப்ராப்பர் ஆயின்மெண்ட்ஸ் ப்ராப்பர் டேப்லெட் கொடுத்து அது சர்ஜரியிலேருந்து நம்ம அதை காப்பாற்றிடலாம். பட் இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய கூச்சத்தன்மைனாலும் சரி ஒரு உதாசீனப்படுத்துவாங்க. அவங்களுடைய ஹெல்த் அவங்க சரியாக பார்த்துக்கிறதுனால லேட்டாக வருவாங்க. ஸோ அந்த லேட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு டேப்லெட்ஸும் ஆயின்மெண்ட்டும் ஒர்க் ஆகுதில்ல, நம்ம சர்ஜரி தான் ஆப்ஷனாக சொல்லுவோம். அவங்களும் அதுக்கு வில்லிங்காகவும் இருக்க மாட்டாங்க. அது கீப் ஆன் அவங்க வந்து ரொம்ப நாளாக அவங்க சஃபர் ஆகிட்டே இருப்பாங்க லேடிஸ். ஸோ அவங்க கொஞ்சம் வெளிப்படையாக டாக்டர்கிட்ட வந்து காமிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் இதே இது வந்து நிறைய பேருக்கு, இன்ஃபேக்ட் வந்து இன்னமும் வந்து நிறைய ரிமோட் ஏரியாஸ் வில்லேஜஸ்லாம் வந்து மெஜாரிட்டி ஆஃப் விமன் வந்து ஸ்டேஜ் 3 தான் ப்ரெசென்ட் ஆகிறாங்க. ஏன் அப்படின்னா உடனே வந்து மருத்துவரை வந்து அணுகிறது இல்லை. ஏன்னா பிரெஸ்ட்ல இருக்கு, மார்பகத்தில் இருக்குன்ற போது ஒரு கூச்சம் இருக்கும். அதை வந்து இன்ஃபேக்ட் ஒரு ரீசெண்டாக ஒரு பேஷண்ட், அவங்க வீட்டில் சன் அண்ட் டாட்டர் 2 பேருமே டாக்டர்ஸ், ஆனால் இவங்க வந்து அவங்க மார்பகத்தில் கட்டி இருக்குதுன்றது சொல்லவே இல்லை. 6 மந்த்ஸாக சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த கட்டி வெடிச்சு அதுலேருந்து சீல்லாம் வழிய ஆரம்பிச்சிச்சு. அது வரைக்கும் சொல்லக்கூட இல்லை. ஸோ நம்ம பெண்கள்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம், பட் அவங்க சொன்னால் தானே ஃபேமிலியும் வந்து இதை எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விமன் ஹாவ் டு பி ப்ரோஆக்டிவ் அபவுட் தேர் ஹெல்த் ஒன்று. ஸோ அறிகுறிகள் எது இருந்தாலும் உடனே மருத்துவரை அணுகணும். 2. தேர்ட் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அறிகுறிகள் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எஸ்பெஷலி பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்தெல்லாம் வரைக்கும் ஸ்க்ரீனிங் இஸ் வெரி மச் இஃபெக்டிவ். 40 வயசு ஆயிடுச்சா வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம் பண்ணால் கைக்கு தென்படாத கட்டிகள் கூட பிக்கப் ஆகிடும். ஸோ தி ஏர்லியர் த டிடெக்ஷன் த பெட்டர் த க்யூர். மேலும் இப்போ பிரெஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கோ பாட்டிக்கோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால
இப்போ அம்மாக்களோட ஏஜ் ஒரு 40 வயசுல அவங்களுக்கு கேன்சர் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய பொண்ணுங்களுக்கு 30 வயசுலேருந்தே ஸ்க்ரீனிங் ஆரம்பிக்கணும். நிறைய பேர் அம்மாக்களுக்கு கேன்சர் இருந்தால் கூட அதை அவங்க சரியான ஏஜில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ லேட்டர் ஸ்டேஜில் தான் வர மாதிரி இருக்குது. ஸோ பேரண்ட்ஸுக்கு ஒரு இயரில் வந்து கேன்சர் வந்துச்சுன்னா அதுலேருந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீனிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். ப்ளஸ் ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லேருந்து வயது வந்த குழந்தைங்கள்லேருந்து பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுத்துட்டு ஸ்கூல் ஏஜிலேருந்தே அவங்களுக்கு பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிடும். டெய்லி குளிக்கும் போது எப்படி அவங்களுக்கு அதை வந்து பரிசோதிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை ஏதாவது ஒரு சிறிய ஒரு மாற்றம் இருந்தால் கூட அவங்க நம்மக்கிட்ட முதலே சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேம். அண்ட் காமனாக விமன்ஸ்க்கு வந்து பீரியட்ஸ் டைமில் பெயின் வரும். பட் ஒரு சில பேருக்கு ரொம்பவே அப்நார்மலாக இருக்கும் அந்த பெயின். பட் அதை என்ன நினைப்பாங்க, ஓகே இட்ஸ் நார்மல், அந்த 3 டேஸில் சரியாக போய்டும் விட்டுடுவாங்க. பட் அதெல்லாம் வந்து நிஜமாலே நார்மலாக இதில் அதுலேயும் ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கா மேம்? ஸோ பீரியட் பெயின் பொறுத்த வரைக்கும் எனி பெயின் விச் டசன்ட் அஃபெக்ட் யோர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ். Okay. ஸோ இஃப் யூ கோ டு ஒர்க் கொஞ்சம் பெயின் இருக்குது பட் இட் டசன்ட் அஃபெக்ட் யோர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்னால் யூ கேன் கண்டினியூ அண்ட் யூ கேன் வெயிட். பட் சில பேருக்கு வந்துட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஐம் நாட் ஏபிள் டு கெட் அவுட் ஆஃப் மை பெட் டாக்டர், என்னால் ரொம்ப முடியல, இல்லைன்னா எனக்கு தலை சுற்றுது, எனக்கு ரொம்ப முடியல, தட் 3-4 டேஸ் அந்த பீரியட்ஸ் வரப்பெல்லாம் நான் லீவ் எடுத்துட்ருக்கேன் ஃப்ரம் மை ஜாப் ஃப்ரம் மை காலேஜ். இந்த மாதிரினா த ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு டூ இஸ் மீட் அ டாக்டர். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா அது வந்துட்டு நம்ம பார்க்கணும் என்ன நோய் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதனால ப்ளீஸ் கோ கன்சல்ட் யோர் டாக்டர். இது வந்துட்டு நிறைய டெஸ்ட் பண்ணுவாங்க, பயமாக இருக்கே சர்ஜரின்னு ஏதாவது சொல்ல போகிறாங்களா, இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்க இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாமினேஷன், ஏதாவது கட்டி இருக்கா, ஏதாவது இஷ்யூ இருக்கா, இல்லை அதுக்கப்புறம் ஒரு நான் இன்வேசிவ் டெஸ்ட், ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மட்டும் பண்ணாவே நமக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சிடும். அதனால ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கிறதுனால யூ டோன்ட் ஹாவ் டு சஃபர். அதுக்குமே வந்துட்டு எல்லா ஆன்சருமே சர்ஜரி கிடையாது எல்லாத்துக்குமே. There are tablets, there are medication which can control that. அதனால first please go meet your doctor. உங்களுக்கு இது வந்து நார்மல் இல்லைன்னா ஜஸ்ட் கோ மீட் யோர் டாக்டர். அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க அது நார்மலா அப்நார்மலான்னு. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். மேலும் ஒவ்வொரு மாதவிடாய்க்கு முன்னாடியுமே பெண்களுக்கு சைக்கிளிக்கல் மேஸ்டாலஜி நீங்கள் கேட்ட மாதிரி பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரியும் பெயின்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே அது ஃப்ரீ ஆகிடு ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து வெரி நார்மல் கண்டிஷன். இதில் எந்த பயமும் தேவையில்லை. இது கேன்சர் சம்மந்தமாக எந்த விதம் இல்லை. இது நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ பீரியட்ஸ்க்கு முன்னாடி 2-3 டேஸ் வந்து பிரெஸ்ட் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாகவும் கனமாகவும் இருக்கும். பீரியட்ஸ்க்கு அப்புறமா அது வந்து சரியாயிடும். இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப அதீத பெயின் இருந்துச்சுன்னா பெயின் ரிலீவர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்றது இந்த மார்பக சைஸ் வச்சும் வரும், ரொம்ப பெருசாக இருந்தால் தான் பிரெஸ்ட் கேன்சர்லாம் வரும், பயப்படுவாங்க அப்படின்லாம் ஒரு விஷயம் இருக்கே, அதெல்லாம் மித்தா இல்லை மித்? So breast cancer can affect any woman. Anyone. It can occur in men also. Okay, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. மென்க்கும் வரும். ஆமா. So 1 out of 100 breast cancer can occur in men. Gender is the most common risk factor. So majority of breast cancers வந்து பெண்களுக்கு தான் வரும். அதுலேயுமே ஒரு தாய்மார்கள், அதாவது ஒரு பெண் எப்போ வந்து ஒரு குழந்தை பிரசவித்துட்டு முழுமையாக பால் கொடுக்குறாங்களோ அப்போ பிரெஸ்டோட வளர்ச்சி வந்து 100% கம்ப்ளீட் ஆகுது. பால் கொடுக்காத பிரெஸ்ட்டுக்கும் ஒரு நல்ல பால் ஊட்டின தாய்மாரோட பிரெஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா 100% வளர்ந்துருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு கேன்சர் ரிஸ்க் வந்து குறைவு. அதுக்காக இவங்களுக்கு வரக்கூடாதுன்னெலாம் கிடையாது. ஸோ கம்பேர் பண்ணும்போது ஒரு 100% வளர்ச்சி அடைந்த பிரெஸ்ட்டில் கேன்சரோட சான்சஸ் கம்மி. ஸோ அதனால தான் எல்லாரையும் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்கன்னு மோட்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த லேட் மேரேஜஸ்லாம் தள்ளி போடுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பிரெஸ்ட் ஃபீடிங்லாம் லேட்டாக தான் வரும் இல்லையா? ஸோ அதில் என்ன மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர் ஏதாவது இருக்காமா? இல்லை, மேடம் சொன்ன மாதிரி லேட் பர்த்தே வந்து இப்போ ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க இல்லையா? ஓகே. ஸோ அப்போ லேட் பர்த், லேட் பிரெஸ்ட் ஃபீடிங் ஆல்சோ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் breast So cancer. முதல்ல எப்படின்னா breast feeding was a risk factor. Now pregnancy-யே வந்து ரேரா போயிடுது. So no pregnancy is a risk factor. அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு வந்து விமன்ஸ் கிட்ட நிறைய வந்துச்சு. நான் சொன்ன மாதிரி உமன்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டாங்க. நான் சொன்ன அந்த மிட் நைட் ஃபுட் இதெல்லாம் வருது இல்லையா? ஸோ இதுவும் ப்ரெக்னன்சி அஃபெக்ட் பண்ணுமா மேம்?
கண்டிப்பாங்க. பிகாஸ் இப்போ நம்ம இப்போதான் ஒவேரியன் ரிசர்வ் பத்தி பேசணும். நம்ம ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்குங்க. பாடியில ஒரு எக் ப்ரொடக்ஷன் ரேட். ஸோ ஹை கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி இது எல்லாமே விச் வில் காஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆல்சோ. ஸோ இது எல்லாமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் ஃபர்டிலிட்டி டிக்ளைனுக்கு. ஸோ ஆல் ஆஃப் திஸ் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எஃபெக்ட். அது இல்லாம இப்போ வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த புவர் ஒவேரியன் ரிசர்வ்க்கு தி அதர் ஃபேக்டர்ஸ் ஆர் பொல்யூஷன். வி லிவ் இன் அ பொல்யூட்டட் வேர்ல்ட். உங்களுக்கே தெரியும் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, பார்ட்ஸ் பெர் மில்லியன் இன் பொல்யூஷன் சொல்லுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் தி இன்ஜெக்ஷன் ஆஃப் மைக்ரோபிளாஸ்டிக்ஸ். நியூவர் ஸ்டடீஸ் டெல் அஸ் தட் all of our food நம்ம என்ன ingest பண்றோம், the lotions we use or anything, the cosmetics we use, all of them have microplastics. There was one study where they found microplastics in breast milk. ஸோ அந்த லெவல் கண்டாமினேட்டட் வேர்ல்டில் நம்ம வாழ்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த ஃபர்டிலிட்டி டிக்ளைன் அண்ட் இது எல்லாமே அந்த என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணலாம். இந்த என்வாயன்மெண்ட்டை நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. பட் அட்லீஸ்ட் இந்த கரெக்டபிள் ஃபேக்டர்ஸ் நம்ம கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஆரம்பித்தோன்னா திஸ் வில் ரியலி இம்ப்ரூவ். அண்ட் ஒன் மோர் திங் ஐ see in a lot of women these days is stress. எல்லாருமே எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருப்பாங்க. எஸ்பெஷலி your ஐடி க்ரௌட், டார்கெட் பேஸ்ட் லைஃப். All of that is a risk factor. Unlimited stress தான். So all of this is a risk factor. ஓகே, இது காமனாக கேட்குறேன் மேம். இப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து விமனுக்கு வந்து எப்பவுமே ஒரு லெவலாக வச்சுக்கணும், டிப்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்களேன். ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து stress is not an external factor. Stress is basically the resilience to pressure. So pressure is an external factor. Stress is how you react to it. Okay, so a lot of things, when you define health, it is a state of well-being, not only at the physical level. It has to be at the physical, mental, spiritual and all dimensions by WHO definition. So nama body is one factor. Okay, now stress nama idu pannom appadina we have to work at the mind and soul level. So if you work at the soul level, soul, mind, body, everything will align. Okay, so that will keep you stress free. There's something called eustress, there's something called distress. Stress is actually normal. Eustress is good stress. It will motivate you. Exam irukudundradhu, it will motivate you to get marks. But you should not be distressed. Distress is when you are too overreacting for it. Exam tension la vandu exam எழுதாம இல்ல ஆன்சரை பாதி எழுதாம வரதுன்றது distress. It's how you handle stress, how you react to it. And it is very much doable. So stress-க்கான main reason என்னன்னா our habits, our lifestyle. So physical activity will help you alleviate stress. Enough sleep, adequate sleep. Daily வந்து at least 6 hours of sleep or 6 to 8 hours of sleep is definitely required. Deep sleep without any disturbance. No addictions, including mobile, because that takes away most of your time. And the problem is we are consuming a lot of negativity from social media, news, newspaper, everything. Okay, it's about keeping yourself positive, which will alleviate stress. இன்னொன்று என்னன்னா, have an activity, not only physical, some activity which will relate to either art, music, which will alleviate your stress. It could be reading books, it could be anything. நீங்கள் சொல்லும் போது அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றப்ப அதில் டயட்டும் வந்துரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நான் ரொம்ப ஃபேட்டாக இருக்கேன், நானும் வந்து இந்த மாதிரி ஸ்லிம் ஆகணும் அப்படின்றதே நிறைய பேரோட மேஜர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. ஸோ அதனாலே வந்து நிறைய பிரச்சனைகள், இம்ப்ராப்பர் டயட். வெயிட் ரிடக்ஷன் should be normal. அதை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்க கூடாது. நம்மளே அதை உருவாக்கி. See, that is what stress is, how you react to it. நம்ம எப்படினாலும் நம்மளோட ஒர்க் ப்ரெஷரையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்படி நம்ம ஆல்கஹால் நமக்கு எப்படி ஸ்டிமுலேட் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம உடம்புல பாடிக்குள்ளேயும் என்டார்ஃபின்ஸ்னு ஒன்று உண்டு. அந்த என்டார்ஃபின்ஸ் வெளியில் ஆல்கஹால் கொடுக்குற எஃபெக்டை வந்து உள்ளுக்குள்ளே என்டார்ஃபின் கொடுக்கும். அந்த என்டார்ஃபின் நம்ம எப்படி உருவாக்குறதுனா சிம்பிள் எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷன் மூலமாக. ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் லைஃப்லேயோ ஒர்க்கு டென்ஷனையோ நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியாது. அதோட சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் மெடிடேஷனும் பண்ணும்போது நம்ம என்டார்ஃபின் சுரந்து நம்மளால் பேலன்ஸ் லைஃப்பை லீட் பண்ண முடியும். And to add on to that, there is something called body dysmorphism. இப்போ வந்துட்டு all these young adolescents and young women who come on who you see, they have these really incredible standards because of the social media. இந்த மாதிரி இருக்கணும், this should be my waist size, or this should be the dress that I need to wear, or that that zero figure thing which took off on social media. I think all those things, proper counseling is required.
because social media is something unattainable. In the standards வந்துட்டு that young adults and adolescents should not be exposed to these things. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ வரைக்கும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, பட் countries like Australia have banned social media for young adults and adolescents even up to the age of 16 years. அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஜரே இருக்கக்கூடாது. இட்ஸ் டிஸ்டர்பிங் தெம், இட்ஸ் கிரியேட்டிங் சம் சார்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதனால they've banned it for them. I think those kind of legislations are very important, and of course the parental support at home. இது வந்துட்டு டு டெல் சம்படி இது வந்துட்டு ஒரு குட் பிஎம்ஐ, ஒரு பாடி மாஸ் இண்டெக்ஸ் இருக்கும். இந்த பிஎம்ஐ உங்கள் ஹைட்டுக்கு இந்த வெயிட் கரெக்டு தான், இப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் நாட் த சேம். ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ணியிருக்க, ஒரு சோஷியல் மீடியா இஸ் கிரியேட்டட், ஒரு சினிமா இஸ் கிரியேட்டட், தட் இஸ் நாட் த ஸ்டாண்டர்ட் யூ நீட் டு ரீச் டு. ஒரு செல்ஃப் எஸ்டீம் should be inculcated in women. That is the most important thing. We are ourselves and we do look good. That sort of self-esteem will take them a long way and they will not have that stress. ஸோ இப்போ பெண்கள் நிறைய பேர் வந்து லேட் மேரேஜ், லேட் ப்ரெக்னன்சி இதெல்லாம் பண்ணுறதுனால காமனான ஹெல்த் இஷ்யூனா எதை ஹைலைட் பண்ணுவீங்க? ஸோ காமனான ஹெல்த் இஷ்யூ இன் லேட் ப்ரெக்னன்சிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சுகர் இஷ்யூ, டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹை பிபி டியூரிங் ப்ரெக்னென்சி. இது ரெண்டுமே வந்துட்டு வில் ஹாவ் அ லாட் ஆஃப் சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் இட்ஸ் குவைட் ஹார்ம்ஃபுல். மதருக்கு கரெக்ட் கிடையாது அண்ட் அஃப்கோர்ஸ் அது குழந்தையும் நம்ம பாதிக்கும். ஸோ இது ரெண்டு வந்துட்டு நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன் அண்ட் இட் நீட்ஸ் டு பி அவாய்டட். ஸோ ப்ளீஸ் ஐ வுட் அட்வைஸ் ஆஃப்டர் 30. இன்னொன்று மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு ஒரு பேபிக்கு ட்ரைசோமி சான்சஸ் அப்படின்னா குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் அது வர சான்சஸ் ஆர் ஹையர் ஆஃப்டர் 30 years of age. அதுதான் நமக்கு ஸ்டடீஸ் சொல்லுது. ஸோ எனி ப்ரெக்னென்சி பிஃபோர் தட் இஸ் அட்வைசபிள். ஸோ இந்த ப்ரெக்னன்சி வந்து பிளான் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து அந்த கப்பிள்ஸ் ஸ்பெஷலாக அந்த விமன் மைண்டில் வச்சுக்கணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அகெயின் ஹெல்த்தி டயட்டுங்க, நல்லா சாப்பிடணும் அண்ட் ஹெல்த்தியாக சாப்பிடணும், நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சேர்த்து சாப்பிடணும். தட்ஸ் நம்பர் 1. அண்ட் இன்னொன்று வந்து ப்ரீ கன்செப்ஷன். இப்போ நம்ம ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறோன்னா நம்ம வெயிட் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது வந்துட்டு குட் கரெக்ட் பாடி மாஸ் இண்டெக்ஸ், அந்த பிஎம்ஐ எந்த அளவுக்கு இருக்கா, நம்ம ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் நம்ம இருக்கோமா, தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலவே நிறைய டிசீசஸ் இன் ப்ரெக்னென்சி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ப்ரீ கன்செப்ஷன் ஃபோலிக் ஆசிட். இந்த ஃபோலிக் ஆசிட்ன்றது ஒரு வைட்டமின். அது வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் இன் ப்ரெக்னென்சி பிகாஸ் இது வந்துட்டு குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் எனி நியூரல் டியூப் டிஸார்டர்ஸை அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் நம்ம கொடுப்பாங்க. ஸோ ப்ரீ கன்செப்ஷனலாக இது வந்துட்டு ஃபோலிக் ஆசிட் நம்ம எடுத்தோன்னா இது வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணலாம். அது ஒன்று. அண்ட் ப்ரீ கன்செப்ஷனல் யோகா அண்ட் எக்ஸசைஸ் just to reduce the stress and keep the mind and body healthy. Actually அது கன்செப்ஷனுக்கு கூட நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் போஸ்ட் ப்ரெக்னன்சியில் வர இஷ்யூஸ் நீங்கள் சொல்லுங்க. சர்ஜிக்கல் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரெக்னென்சி யூஸ்வலாக நார்மல் டெலிவரி, மல்டிபிள் நார்மல் டெலிவரி இல்லைன்னா ப்ரொலாங்டு லேபர். நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, அப்புறமா சிசேரியனாக கன்வெர்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி சமயங்களுக்கு அப்புறமா அந்த பெல்விக் ஃப்ளோர், அதாவது நம்மளுடைய பிறப்பு உறுப்பும் ஆசனவாய் பகுதி இருக்கிற இடம் வந்து நம்ம பெல்விக் ஃப்ளோர்னு சொல்லுவோம். அது வீக்னஸ் ஆகிடும். யூஸ்வலாக பெல்விக் ஃப்ளோர்னா நம்ம ஆசனவாய் பகுதியும் பிறப்புறுப்புக்கும் இடையில நடுவில் ஒரு வால் மாதிரி செப்பரேஷன்ஸ் இருக்கும். அப்போ டாய்லெட் நம்ம போகும்போது எப்போவுமே ஃப்ரீயாக ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த பெல்விக் ஃப்ளோர் வீக்னஸ்னால என்ன ஆகும்னா வயரில் எப்படி குடல் இறக்கம் ஏற்படுதோ அதே மாதிரி டாய்லெட் போகிற இடத்துலையும் ஒரு விதமான குடல் இறக்கம், அதைத்தான் நம்ம ரெக்டோசீல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆசனவாய் பகுதியிலிருந்து பிறப்புறுப்பு, அதாவது வெஜினாவுக்குள்ள டாய்லெட் வந்து நிற்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்கன்னா, டாக்டர் டாய்லெட்டில் போய் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறேன், எனக்கு அங்கே பந்து மாதிரி வந்து நின்றுக்குது, என்னால் வந்து கம்ப்ளீட்டாக டாய்லெட் போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கை வச்சு எடுத்து விட்றேன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் டிஜிட்டல் எவாக்குவேஷன். இந்த விஷயத்தை ஒரு பொண்ணு வந்து நம்ம வெளியில் சொல்கிறதே பெரிய விஷயம். ஈவன் அவங்களுடைய கணவர்கிட்ட கூட இதை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த ஒரு பொண்ணாவது டாய்லெட்டை கை வச்சு எடுக்கிறத வந்து ஷேர் பண்ணுவாளான்னா மாட்டான். பட் அதை நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்க வந்து சர்ஜனை பார்த்து இந்த கம்ப்ளைண்ட்ஸை சொன்னாங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் வந்து அதுக்குன்னு ஒரு எக்ஸசைசஸ்லாம் இருக்குது. நார்மலாக ஒரு கேள்வி ஞானத்தோடு வச்சுட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணால் இதுக்கு தீர்வு கிடைக்காது. இதுக்குன்னு தனியாக பயோஃபீட்பேக் தெரப்பிலாம் இருக்குது. அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை கரெக்டான முறையில் நம்ம ட்ரெயின் பண்ணால் இந்த ரெக்டோசில் ப்ராப்ளத்துலேருந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பெண்கள் வந்து கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் டாக்டர்கிட்ட சீக்கிரமாகவே வந்து இதை சொன்னாங்கன்னா
ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் பிரெஸ்ட் கேன்சர்ல ஹெரிட்டேஜ் ரிலேட்டடாகவும் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை மேம்? ஸோ இதில் என்னென்னா நம்ம பிரெஸ்ட் கேன்சர்னு பார்த்தோம்னா 90% 90% வந்து ஸ்பொராடிக் தான். ஆனால் 10% வந்து ஹெரிடிட்ரி. ஹெரிடிட்ரின்னு பார்த்தோம் அப்படின்னா பரம்பரையாக வந்து மரபணுக்கள் வந்து பாஸ் ஆகுது. அந்த மரபணுக்களில் வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கான ஜீன் ஏதாவது ஃபால்ட்டாக இருந்ததுன்னா அந்த ஃபால்ட் அப்படியே பாஸ் ஆகும். 50% சான்சஸ் வந்து நெக்ஸ்ட் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ். ஸோ இதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 மரபணுக்கள் ஜீன்ஸ் இருக்குது which can cause breast cancer. ஸோ அந்த மாதிரி மரபணுக்கள் இருந்தது அப்படின்னா breast cancer அந்த மரபணுக்கள் ஃபால்ட்டாக இருக்கிறவங்களுக்கு breast cancer ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து ஜாஸ்தி ஆகுது. ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் ரிஸ்க்குன்னு பார்த்தா அரௌண்ட் 70 to 80% ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம ஹெரிடிட்ரி breast cancerன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கும். எய்தர் ஃபாதர் சைடு இருக்கலாம் இல்லை மதர் சைடு இருக்கலாம். அம்மா பக்கம் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு சைடில் மோர் தென் 1%, அதாவது ஒரு நபருக்கு மேலே இருக்கணும். அண்ட் ஏஜ் கம்மியாக இருந்திருக்கும். ஸோ யங் ஏஜ் அட் ஆன்செட்டு, இல்லை ஒவேரியன் கேன்சர் இருக்கலாம், இல்லை மேல் பிரெஸ்ட் கேன்சர் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஹெரிடிட்ரி பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தது அப்படின்னா நார்மலாகவே வந்து நம்ம ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணணும். மரபணு டெஸ்ட் பண்ணி அது இருக்கான்றதை செக் பண்ணணும். அது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அம்மா அப்பா பரம்பரையில் யாராவது ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து அவங்களோட அம்மா அப்பா சைட்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 பேர் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் எந்த லீனேஜ்லேருந்து வருதுன்ட்டு. ஸோ அடுத்த தலைமுறை அவங்களோட சகோதர சகோதரிகள், அப்புறம் ஆண்ட் அத்தை, இப்போ அப்பா சைடு அப்படின்னா அத்தை, இதே இது அம்மா சைடுன்னா உங்களுக்கு வந்து சித்தி பெரியம்மா, அந்த மாதிரி உங்களுக்குலாம் நம்ம மரபணு டெஸ்ட் பண்ணி செக் பண்ணணும். அந்த மாதிரி மரபணு டெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தின்றதுனால நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து 40 வயசுக்கு மேலே ஒரு வருஷத்தில் ஒரு தடவை மேமோகிராம் பண்ணால் போதும். பட் இந்த மாதிரி ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு நம்ம 25 இயர்ஸ்லேருந்தே வந்து ஸ்க்ரீனிங்ஸ் பண்ணோம். ஸ்க்ரீனிங் வந்து மேமோகிராம் மட்டும் இல்லாமல் எம்ஆர்ஐ பிரெஸ்ட்டும் சேர்ந்து பண்ணணும். சம்டைம்ஸ் ஜெனட்டிக் டெஸ்டிங்கும் பண்ணணும். ஓகே, இன்ஃபேக்ட் வந்து அதே மாதிரி சில மெடிசன்ஸும் இருக்குது ரிஸ்க் ரிடக்ஷனுக்கு. அண்ட் ரிஸ்க் ரெடியூசிங் சர்ஜரிஸும் இருக்குது. சர்ஜரி அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் வரும்போது அது வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் ரிடக்ஷன். ரிஸ்க் ரிடக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து சர்வலன்ஸ் இஸ் ஒன், கீமோ ப்ரிவென்ஷன் இஸ் another ஒன். ரிஸ்க் ரெடியூசிங் சர்ஜரிஸ் எஸ்பெஷலி ஊஃபரெக்டமி, சினை முட்டையை 2 பக்கத்துலேருந்து வந்து எடுக்கிறது வித் சம் ஃபெலோப்பியன் டியூபோட சேர்த்து, அது வந்து ஒவேரியன் கேன்சருக்கும் இஃபெக்டிவ் ரிஸ்க் ரிடக்ஷனில், பிரெஸ்ட் கேன்சருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து ரிஸ்க் ரெடியூசிங் மாஸ்டெக்டமின்றது அது ஆஞ்சலினா ஜோலி எஃபெக்ட். ஸோ அவங்களுக்கு என்னென்னா அவங்க ஃபேமிலியில் வந்து ஆஞ்சலினா ஜோலியோட மதர் அண்ட் மெட்டர்னல் ஆண்ட் சித்தி 2 பேருக்குமே வந்து பிரெஸ்ட் கேன்சரும் இருந்தது, ஒவேரியன் கேன்சரும் இருந்தது. ஒரு 10 வருஷமாக வந்து அவங்களெல்லாம் பார்த்தாங்க. அண்ட் ஃபைனலி 2 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மரபணு டெஸ்ட் பண்ணும்போது BRCA1ன்ற ஒரு மரபணு வந்து பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அது இருந்ததுனால ஆஞ்சலினா ஜோலி அவங்களுக்கு கேன்சர் இல்லை, பட் அவங்க மரபணு டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் பாசிட்டிவ்னு இருந்தது. அதில் வந்து ரிஸ்க் எஸ்டிமேஷன் பண்ணுவாங்க. ரிஸ்க் எஸ்டிமேஷன் வரும்போது ரஃப்லி அவங்களுக்கு 75 லைஃப் டைம் ரிஸ்க் வந்து அரவுண்ட் 80% இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, என்னால் இவ்வளோ ரிஸ்கெல்லாம் எடுக்க முடியாது, அதனால வந்து நான் ரிஸ்க் ரிடக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷி அண்டர்வென்ட் ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் ரெடியூசிங் மாஸ்டெக்டமி, 2 மார்பகத்தையும் வந்து சர்ஜரி ஆப்ரேஷன் மூலம் அகற்றி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. 2 வருஷம் கழிச்சு ஊஃபரெக்டமி, ஃபேமிலிலாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஓவரிஸையும் சேர்த்து எடுத்தாங்க. அது எடுத்துக்கிறது சேஃபா? எடுத்துக்கிறது மேக்ஸிமல் ரிஸ்க் ரிடக்ஷன், சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, இது எல்லாருக்கும் கிடையாது. ஸோ இது வந்து யாருக்கு அது யூஸ்ஃபுல்லோ, ஸோ ஹெரிடிட்ரி பிரெஸ்ட் கேன்சர் வித் ஹை ரிஸ்க் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் டயட் பேலன்ஸாக இருக்கணும்னு சொல்லி எல்லா டாக்டர்ஸும் ரெஃபர் பண்ணீங்க இல்லையா? ஸோ அந்த பேலன்ஸ் டயட் வந்து ஒரு ஏஜ் குரூப்லேயும் பெண்களுக்கு மாறுமா? இப்போ 20 வயசு வரைக்கும் இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும், 30 வயசுல இந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணணும், ஆஃப்டர் ப்ரெக்னன்சி இப்படி அந்த மாதிரி இருக்காம? ஸோ எஸ்பெஷலி டியூரிங் அண்ட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி வந்து அயர்ன் அண்ட் கால்சியம் ரிச் ஃபுட் வந்துட்டு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஓகே. பிகாஸ் ப்ரெக்னென்சியில் என்ன ஆகும்னா ஃபிசியோலாஜிக்கல் அனிமியா ஆஃப் ப்ரெக்னென்சி இஸ் அ திங். அதில் வந்துட்டு ப்ரெக்னென்சினால கூட சின்ஸ் தி அயர்ன் கண்டென்ட் நீட்ஸ் டு கோ டு த பேபி, அது வந்துட்டு கம்மியாயிட்டே வரும். ஸோ அதனால இன் ப்ரெக்னென்சி அயர்ன் கால்சியம்ஸ் டேப்லெட் தவிர நம்ம ஃபுட் கூட அதிகமாக அயர்ன் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் நம்ம எடுத்துக்கணும். எனிதிங் வித் ஜாகரி, மீட்,
அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கீரைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எடுத்துக்கிட்டா டேட்ஸ் இது எல்லாமே வெரி குட் டியூரிங் ப்ரெக்னென்சி அண்ட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி பிகாஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி மதர் வில் பிரெஸ்ட் ஃபீட். ஸோ அப்போ வந்துட்டு கால்சியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம மில்க் அண்ட் எக்ஸ் ஆல் தோஸ் ரிச் இன் கால்சியம் மேடம் ஆல்ரெடி சொன்னாங்க. ஸோ திஸ் இஸ் த டயட் ஐ வுட் ரெக்கமெண்ட் டியூரிங் அண்ட் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி. ஸோ கேஸ்ட்ரிக் இஷ்யூ வந்து விமென்க்கு வந்து காமனாகவே இருக்கு. இந்த நெஞ்செரிச்சல், அப்புறம் இந்த அங்கங்கே கேஸ் ஃபார்ம் ஆயிக்கிறது, இந்த இஷ்யூஸ் வந்து எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் ஆகும்? கேஸ் ஃபார்ம் ஆகிறதுக்குன்னு ஒரு ஏஜ்லாம் அப்படி கிடையாது. கிடையாது. ஸோ ஒரு ஒவ்வாத உணவுகள் சாப்பிடும்போது குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் கேஸ் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். பட் இப்போ ரீசெண்டாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கல்ச்சர் வந்ததுனாலையும் சரி, நிறைய வந்து ஆல்கஹால் யூசேஜஸும் இப்போ மேல்னாலும் சரி ஃபீமேல்ஸ்னாலும் ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இரைப்பை பக்கத்தில் உணவுகளுடன் ஜாயின் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ உங்களுக்கு எதிர்க்களிப்பு அதிகமாகும். அதைத்தான் நம்ம கேஸ்ட்ரோ ஈசபைகல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். இதனாலேயே அவங்களுக்கு எரிச்சல் ஜாஸ்தியாகும். அதாவது உணவுக்குழலேருந்து இரைப்பைக்கு ஃபுட்டு போயிடுச்சுன்னா ரிட்டன் மேலே வரக்கூடாது. பட் ஆல்கஹால்னாலையும் எக்ஸஸ் ஆஃப் அதாவது உடலில் பருமன்னாலையுமே அந்த ஆங்கிள் மாறும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் இரைப்பைக்கு போனதுக்கப்புறம் எதிர்கழிச்சு மேலே வரும். இப்படி வரும்போது அந்த அசிடிட்டி மாறும்போது அவங்களுக்கு வந்து ஜிஆர்டி ப்ராப்ளம், கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது. ஸோ தேவையில்லாத நேரங்களில், அதாவது லேட் நைட் ஃபுட்ஸு இல்லை ஜங்க் ஃபுட்ஸு, ஆல்கஹால் அதிகம், இதெல்லாம் எடுத்துக்காம இருந்தாங்கன்னா இந்த ஜிஆர்டிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆல்கஹால்னு சொல்லும்போது இப்போ நிறைய கேர்ள்ஸ் வந்து ஸ்மோக் பண்ணுறதை நம்ம கண்ணாலே பார்க்க முடியுது. நார்மலாகவே ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப கெடுதல். அதுவும் கேர்ள்ஸ் ஸ்மோக் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் அந்த பாதிப்புகள் உள்ளே ஏற்படும்? ஸோ ரெண்டுமே, ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் ரெண்டுமே ஆர் known to cause cancer. Not only one cancer, multiple cancers. மல்டிபிள் கேன்சர். Not only breast cancer. So smoking, tobacco பொறுத்த வரைக்கும் you have smokeless and smoked tobacco. ஸ்மோக்கிங்னால வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், லங்ஸ் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகுது. எனிவேர் யூ கேன் ஹாவ் கேன்சர். ஓகே, ஸோ இது வந்து ஸ்மோக்கிங் பண்ணும்போது அந்த ஸ்மோக் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலியில், ஸோ த பர்சன் ஹூ ஸ்மோக்ஸை வந்து நம்ம ஆக்டிவ் ஸ்மோக்கர் அப்படிங்குவோம். பட் அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள வந்து பேசிவ் ஸ்மோக்கிங் ஆகும். ஏன்னா அவங்களும் வந்து தன்னை அறியாமல் அந்த ஸ்மோக்கை வந்து இன்ஹேல் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் விமென் வந்து பேசிவ் ஸ்மோக்கர்ஸ். ஏன்னா அவங்க ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஃபேமிலியில் யாராவது ஸ்மோக்கராக இருப்பாங்க, செயின் ஸ்மோக்கராக இருப்பாங்க. ஸோ அதோட கவுண்டர் எஃபெக்ட் வந்து சில்ட்ரனுக்கும் வந்து விமென்க்கும் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பொல்யூஷன் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால லங் கேன்சர் இஸ் வெரி காமன். ஸ்மோக்கிங்னால லங் கேன்சர் இஸ் வெரி காமன். ஸ்மோக்லெஸ் டொபாக்கோவில் மற்ற மாதிரி லைக் ஹெட் அண்ட் நெக்கு இல்லை தொண்டை பகுதியில் இருக்கிற கேன்சர்ஸ் வந்து காமன். அதே மாதிரி ஆல்கஹால்னு பொறுத்தபோது ஈவன் இப்போ ரீசெண்ட் கைட்லைன்ஸ் படி ஈவன் 1 drink a day is related to breast cancer. And not only breast cancer, multiple other cancers like pancreas இதெல்லாம். இதில் இன்னொரு இது என்னென்னா, sometimes tobacco and alcohol go together. Okay, people who smoke drink also. People who drink mostly smoke. கண்டிப்பா. இது ரெண்டும் சேரும்போது there is a synergy. It is not an additive effect, it's a multiplicative effect. So that is like டபுளாக இல்லாமல் கேன்சர் உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஆல்மோஸ்ட் மல்டிப்ளை ஆகிடுது. ஸோ இப்போ இந்த பெண்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறதுனாலையோ இல்லை ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனாலையோ இந்த ப்ரெக்னன்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ்னால் என்னென்ன வரும்? ஆக்சுவலி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ப்ரெக்னென்சி அச்சீவ் பண்ணுறதுக்கே வருங்க. பிகாஸ் இது வந்துட்டு ஒவேரியன் ரிசர்வ், நம்ம பாடியில் இருக்கிற எக் ப்ரொடக்ஷன் ரேட் ரொம்ப குறைஞ்சி போயிடும். அந்த குவாலிட்டி ஆஃப் எக்ஸு குறைஞ்சி போயிடும். அதனால ஃபர்டிலிட்டி, இப்போது நிறைய ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வருது, நீங்களே என்ன கேட்டிருக்கீங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன். இது எல்லாமே சேர்த்து அண்ட் வெளியே இருக்கிற என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் இது எல்லாமே காஸ் பண்ணுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இன் ப்ரெக்னென்சி இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டடுங்க. யூ ஷுட் நெவர் கன்சியூம் ஆல்கஹால் ஆர் ஸ்மோக் இன் ப்ரெக்னென்சி. அதனால என்ன ஆகும்னா, ஸ்மோக்கிங்னால வந்துட்டு இட் காசஸ் நம்ம பாடியில் இருக்கிற பிளட் வெசல்ஸ், இட் காசஸ் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன். அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு ஸ்மால் ஆகிடும். வாட் இட் டஸ் டு த பேபி இஸ், நம்ம பேபிக்கு பிளட் ஃப்ளோ கரெக்டாக கிடைக்காது. ஸோ அந்த பேபியோட க்ரோத் அஃபெக்ட் ஆகும், அந்த பேபிக்கு நிறைய பாதிப்பு கொடுக்கும். ஸோ ஸ்மோக்கிங் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட்லி அவாய்டட் இன் ப்ரெக்னென்சி. அதே மாதிரி ஆல்கஹால் டைரக்ட்லி காசஸ் ஃபீட்டல் ஆல்கஹால் சிண்ட்ரோம். ஸோ பேபிக்கு ஒரு மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பேபி இஸ் அஃபெக்டட். ஸோ அதனால ப்ரெக்னென்சியில் கண்டிப்பாக ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், நாட் ஈவன் அ லிட்டில் பிட், இட்ஸ் டெஃபினெட்லி இட்ஸ் சம்திங் யூ ஷுட் அவாய்ட்.
இப்ப அதிகமா ஸ்பைசி ஃபுட் சாப்பிடுற அந்த ட்ரெண்டும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பட் அது ரொம்ப வந்து அந்த குடல பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ அதெல்லாம் உண்மையா? இல்ல வந்து இல்ல சாப்பிடலாம் ஸ்பைசி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல கண்டிப்பா வந்து ஒரு மிதமான காரம் தான் சாப்பிடணும். எக்ஸசிவ் காரம் சாப்பிடும்போது வயிறு எரிச்சல் வரும். அதாவது அசிடிட்டி ஜாஸ்தி ஆகுது. நான் சொன்ன மாதிரி கேஸ்ட்ரோ இசோபேகல் ரிஃப்ளெக்ஸ், அப்புறம் கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ், டியோடனல் அல்சர்ஸ்னு இந்த குடல் இரைப்பையிலேயே விதவிதமான அல்சர் வர ஆரம்பிக்கும். போக போக பேஷண்ட்டுக்கு வந்து பசி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதிகமான காரமான உணவுகள், ஒவ்வாத உணவுகள் சாப்பிடும்போது அல்சர்ஸ் வந்து கிரானிக்காக மாறும்போது அவங்களுக்கு பசியோட தன்மை குறையும். சில நேரங்களில் அவங்க ஆல்கஹாலோட சேர்த்து எடுத்துக்கும் போது இரைப்பையில் ஓட்டை விழுறதுக்கு கூட, அதாவது பர்ஃபரேஷன் சொல்லுவோம், ஓட்டை விழுந்து சர்ஜிக்கல் எமர்ஜென்சியாக மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதீத கார உணவுகளை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே. So anything spicy on long term can cause cancer. Okay. எல்லா இடத்துலயும் கேன்சர். So அது வந்து it starts from your tongue. So tongue cancerக்கு one of the risk factors is spicy food. அதே மாதிரி ஸ்பைசி ஃபுட் ஆன் லாங் டேர்ம் பேசிஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து இரைப்பை கேன்சர், ஸ்டமக் கேன்சர். இன்ஃபேக்ட் வந்து சென்னை அண்ட் ஆந்திரா, சவுத் இந்தியா பெல்ட்ல வந்து ஸ்டமக் கேன்சர் இஸ் மோர் காமன் பிகாஸ் வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்பைசி ஃபுட். சி ஒரு தடவை ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றதுனால தப்பு இல்லை. பட் when it becomes a habit, okay, you're eating food 3 times a day, 365 days a year, and for years together, then you have issues, and that is when it becomes a cancer. டங் கேன்சர்னு சொன்னீங்களே மேம், அது ரொம்ப புதுசா இருக்கு, கேட்கும்போது பயமா இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க மேம். ஸோ டங் கேன்சரில் வந்து ஒன் ஆஃப் த there are some risk factors. அதில் வந்து எஸ்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ you will have sharp tooth, ஸ்பைசி ஃபுட் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஸ்பைசி ஃபுட். ஏதாவது ஒரு சின்ன புண்ணு இருக்குது, பிகாஸ் ஸ்பைசி ஃபுட் என்ன ஆகும், நாக்கில் புண்ணு வரும், வாயில் புண்ணு வரும். ஸோ அந்த புண்ணு வந்து திருப்பி ரிப்பீட்டடாக நீங்கள் ஸ்பைசஸ் எடுக்கும்போது அந்த இட் பிகம்ஸ் அ ஃபோக்கஸ், ஒரு நைடஸ். அது லாங் டேர்மில் கேன்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. அதாவது உடம்புல வந்து அந்த எந்த புண் ஆறாம இருக்கோ அது வந்து அப்படியே கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொன்று, பெண்கள் வந்து அந்த உணவு பழக்கத்தை வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாரையும் சாப்பிட வச்சிருவாங்க, அவங்கள டைம்குள்ளே சாப்பிட வைப்பாங்க. பட் இவங்க சாப்பிட்றதுக்கு 11 o'clock 12 o'clock ஆகிடும். அது அப்படியே வந்து லஞ்ச் டின்னர் எல்லாமே டிலே ஆகிடும். இதனால வரக்கூடிய பாதிப்புகள் மேம். நேரம் தவறி சாப்பிட்றதுனால வயிறு வந்து ப்ளோட்டிங் ஆக ஆரம்பிக்கும் பேஷண்ட். முதல்ல அவங்களுக்கு வயிறு காற்று அடைச்ச மாதிரி இருக்கிறது, அஜீரண கோளாறுகள் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அப்புறமா சாப்பிட்டா கூட அவங்களுக்கு செரிமான தன்மையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே யூஸ்வலாகவே நமக்கு செரிமானத்தன்மை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. ப்ளஸ் ஃபேட்டி ஃபீமேல்னு சொல்லுவாங்க, அதாவது உடல் உடன் கூடிய அழகு. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நேரம் தவறி சாப்பிட்றது, நேரம் தவறி சாப்பிட்டாலே அந்த டைமுக்கு வந்து என்னன்னா ஒரு ஜங்க் ஃபுட்டு தான் எடுக்க தோணுமே தவிர சாதமோ ப்ராப்பர் மீல் சாப்பிட தோணாது. ஸோ மோஸ்ட்லி அவங்க தே ஆர் புஷ் இன் டு தி ஜங்க் ஃபுட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேட்டி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கும்போது அந்த அஜீரண கோளாறும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இதை வந்து அப்படியே கேர்லெஸ்ஸாக விட்டுடுவாங்கல்ல மேம். ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் கடையில் ஒரு டேப்லெட் வாங்கி போட்டால் டைஜஷன் ஆகிடும், இல்லைனா வந்து வீட்லேயே அந்த சீரகம் சாப்பிட்டா டைஜஷன் ஆகிடும், மோர் சாப்பிட்டா. இதை வந்து ஒரு 2 days 3 days ஃபாலோ பண்ணுவாங்க, விட்டுடுவாங்க. அப்படி பண்ணால் சரியாகுமா, இல்லை அது உள்ளுக்குள்ளே இருக்குமா அந்த ப்ராப்ளம்? சிலப்போ ஒரு உணவு சம்பந்தமாக அஜீரண கோளாறு வரும். அப்போது வந்து சின்ன சின்ன டேப்லெட்ஸோ நீங்கள் கைவத்தியமோ பார்க்குறதுல தவறில்லை. ஆனால் இது ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம அதை என்னன்னு ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கணும். யூஸ்வலாகவே நான் சொன்ன மாதிரி 40 இயர்ஸ் கொஞ்சம் ஃபேட்டான ஃபீமேல்ஸ்க்கு வந்து கேல்ஸ்டோன்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப காமனாக இருக்கும். அவங்களுக்கு கேல்ஸ்டோன் இருக்கவங்களுடைய இன்டைரக்ட் வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா அஜீரண கோளாறு, வயிறு ப்ளோட் ஆகிறது, சரியாக பசி இல்லாத தன்மை. அவங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா கேல்ஸ்டோன்ஸ் இருக்கும். நிறைய மித்து என்ன அப்படின்னா கேல்ஸ்டோன்ஸ் வந்து சின்னதாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. அப்படி கிடையாது, சிறிய கற்கள் தான் பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடும். கேல்ஸ்டோன் என்ன சைஸ் இருந்தாலும் சர்ஜனோட அட்வைஸ் கேட்டுட்டு அவங்களுக்கு ப்ராப்பர் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் நல்லது. ஸோ ஒரு டைம் அஜீரண கோளாறு வந்துச்சுன்னா பரவாயில்ல, திரும்ப அது ஒரு நோட்டிஃபைபிளாக வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவ அணுகி கண்டிப்பாக ஒரு பேசிக் ஸ்கேன் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனையிலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பெரியவங்கலாம் வந்து சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி அவங்கலாம் வந்து வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த ஸ்டொமக்கை கிளின்ஸ் பண்ணுறதுக்குன்னே தனியாக ஒரு ரெமெடி ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? அது இப்போல்லாம் வந்து ரொம்ப மறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா விமென்க்கு ஸ்பெஷலாக? அப்படி இப்போ யாரும் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக அவங்க என்ன நடந்தது அப்படின்னா, நாங்கள் டாய்லெட் சரியாக போகாமல்
வயிறில் கட்டி கிடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விளக்கெண்ணெய் கொடுக்கறது பண்ணி பாக்டீரியல் ஃப்ளோராவை மாற்றுவாங்க. இப்போ அதை யாரும் அவ்வளோ நடைமுறையில் கொண்டு வர்றது இல்லை. இப்போ வந்து கட் மைக்ரோபயோம் வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். கட்டை வந்து கட் பாக்டீரியாவை எப்படி மாற்றுறது, ப்ரோபயோட்டிக்ஸ் எப்படி பண்ணுறது, இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ பட் ஆல் தேட் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் லெவல். நத்திங் இஸ் அட் லெவல். சரி இதுதான் ஸ்டாண்டர்டுன்ற மாதிரி எதுவும் கிடையாது. அதுலேயும் ஒன் மோர் ஸ்டடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பழைய சோறு காலையில் சாப்பிட்றதுனால நம்மளுடைய கட்டில் வந்து ஒரு ஹெல்த்தி மைக்ரோப்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறோம். ப்ரோபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கட்டில் நமக்கு தேவையான பாக்டீரியா பழைய சோறு சாப்பிட்றதுனால கிடைக்குது. அதனால இந்த இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், அதாவது அடிக்கடி சாப்பிட்டோன்னே வயிறு வலிச்சு மலம் கழிக்கிறது, வயிறு வலி இருக்கிறது, வயிறு உப்பசம் இருக்கிறது, இந்த மாதிரி வயிறு பிரச்சனைகள் இருக்கிறவங்க காலையில் பழைய சோறு சாப்பிட்டாங்கன்னா 90% அது வந்து கம்மியாகுதுன்ற மாதிரி ஒரு ஸ்டடியே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பழைய சோறுனா நைட்டு வந்து சாதம் சமைச்சிட்டு ஒரு மண்பானையில் தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டா அவங்க மறுநாள் காலையில் அதை வந்து நம்ம ஒரு தயிர் கூடையோ இல்லை ஆனியன் கூடையோ எடுத்துக்கிட்டாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கட் ப்ராப்ளம் வந்து சரியாகுதுன்னு சர்வே சொல்லுது. அது ரொம்ப சிம்பிளா இருக்கு, நம்ம சமைக்க வேண்டிய அவசியமும் இல்லைல்ல மேம். அந்த பழைய சாதமே அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும், வில்லேஜில் இருக்கவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். பழைய சோறு வந்து புளிக்க வைக்கிறதுக்கு அந்த என்விரான்மெண்டல் பாக்டீரியாஸ் யூஸ் பண்ணுது. ஸோ இடத்துக்கு இடம் அந்த பழைய சோரோட எஃபெக்ட் மாறும். பட் அப்படின்னாலும் ஒரு பேசிக் அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து பழைய சோறு சாப்பிட்டாலுமே நம்ம கட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பழைய சோறு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலான குடல் பிரச்சனைகள் வந்து நம்ம தப்பிக்கலாம். அண்ட் பெண்கள் வந்து அதிகமாக இந்த டிஷ் வாஷர்ஸ், அப்புறம் வந்து அந்த துணி துவைக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்கல்ல ஹேண்டை. பட் அதில் மேஜர் இஷ்யூ நான் பார்த்துருக்கேன், அதில் அவங்க கையில் வெடிப்புகள் வரும். ஒரு சில பேருக்கு வந்து அது கைக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. பட் அதை கேர் பண்ணுறது கிடையாது, அப்படியே விட்டுடுறாங்க. இது ஜஸ்ட் நார்மலா இல்லை இதை கண்டிப்பாக வந்து நம்ம டாக்டர் கிட்ட போய் பார்க்கணுமா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கெமிக்கல்ஸ் நிறைய இதில் யூஸ் பண்ணுறோம். அது வந்து டிஷ் வாஷராக இருக்கட்டும், இல்லை இதாக இருக்கட்டும், இல்லை டிட்டர்ஜென்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ அதை தவிர மட்டும் இல்லை, காஸ்மெட்டிக்ஸ்லேயுமே நிறைய கெமிக்கல்ஸ் ஆகிடுது, டைஸ்லேயுமே நிறைய கெமிக்கல்ஸ் ஆகிடுது. ஸோ எனி கெமிக்கல்ஸ் ஆன் லாங் டேர்ம் பேசிஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். அட்லீஸ்ட் ரெடியூஸ். ஓகே, இட் இஸ் ரெடியூஸ், ரீசைக்கிள் அண்ட் அவாய்ட். ஸோ அதை வந்து நம்ம மந்த்ரா மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ வேறெவர் பாசிபிள் கெமிக்கல் கண்டாமினேஷன் கம்மி பண்ணணும். ஸோ கையில் வெடிப்பு வருதுன்றது கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ். ஓகே, நிறைய பேர் வந்து விம்பார் சில பேருக்கு ஒத்துக்காது. ஓகே, சில பேருக்கு வேற ஏதாவது கெமிக்கல் இருக்கும், அது ஒத்துக்காது. ஸோ அவங்களுக்கு க்ளவ் போட்டுட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க. க்ளவ் போட்டுட்டும் சில இதை வேலை செய்யலாம், சிலது வேலை செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு எப்படி சூட் ஆகுறோ அந்த மாதிரி நான் கெமிக்கல் இது இப்போ அவைலபிளாக இருக்குது. முதல்லனா அந்த மாதிரி கிடைக்காது, இப்போ நிறைய அவைலபிளாக இருக்குது. அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, தேங்காய் நாரும் சாம்பலும் தான் யூஸ் பண்ணாங்க. பெஸ்ட், வெரி இனர்ட். நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்காட்ச் பிரைட், இது எல்லாமே ஸ்க்ரப் பேட்ஸ் எல்லாமே ஆர் ஆல் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஒன்ஸ். அது வந்து நான் ரீசைக்கிளபிள் ஆல்சோ. ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் அஸ், ஃபார் த என்விரான்மெண்ட் அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகே, ரெடியூஸ், ரீசைக்கிள், ரீப்ளேஸ். ஸோ இது 3 தான் இட் ஹேஸ் டு ரீஇட்ரேட். ஓகே. அண்ட் ப்ரெக்னன்சி உமன் வந்து லிப்ஸ்டிக்லாம் போடுறாங்கல்ல மேம், இல்லை எனக்கு மேஜர் டவுட். நிறைய பேர் லிப்ஸ்டிக்கை சாப்பிட்ருவாங்க, பட் அதனால மேஜர் இஷ்யூ வராதுன்னு சொல்கிறாங்க. நிஜமாவே ப்ரெக்னன்சி மேம் லிப்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணலாமா? அதை சாப்பிட்றதுனால குழந்தைக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகாதா? லிப்ஸ்டிக்குன்னு இல்லை, பட் திஸ் இஸ் ஆக்சுவலி அன் இஷ்யூ பிகாஸ் சில ஸ்கின் க்ரீம்ஸ் அண்ட் ஆக்னி ட்ரீட்மெண்ட்ஸில் வந்துட்டு ரெட்டினாய்ட்ஸ் இருக்கும். ஓகே. அண்ட் அது வந்துட்டு ஆக்னி ரிடக்ஷனுக்கு கொடுப்பாங்க, பட் தெரியாமல் தேல் கன்சீவ். These retinoids are extremely harmful for the fetus. Teratogenic-ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஃபீட்டஸில் நிறைய அப்நார்மாலிட்டிஸ் டெவலப் ஆகி அபார்ஷன் பண்ணுற வரைக்கும் ஆகும். ஸோ அவேர்னஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லிப்ஸ்டிக்குன்னு இல்லை, எனி ஃபேஸ் க்ரீம்ஸ் தட் யூஆர் யூஸிங், ப்ரெக்னென்சி முன்னாடி ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, இல்லைனா நம்ம வந்து இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் ஷாப்பிங் ஆயிடுச்சு. தட் இஸ் த ஏஜ். ஸோ ஏதாவது நம்ம வாங்கணும். ஸோ டவுட் இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் கன்சீவ் ஆக போகிறீங்க, ட்ரை பண்ண போகிறீங்க, இல்லைனா கன்சீவ் ஆகிட்டீங்க, யூர் ப்ரெக்னென்ட், ப்ளீஸ் கோ டு யுவர் டாக்டர் அண்ட் ஷோ வாட் யூர் யூஸிங் ஸோ தட் தே கேன் அட்வைஸ் யூ அக்கார்டிங்லி. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களுடைய அந்த பிஸி ஷெடியூலில் இன்னைக்கு எங்களுக்காக வந்து இவ்வளோ பேஷண்ட்டாக நிறைய விஷயங்கள் வந்து எனக்காக ஷேர் பண்ணீங்க. ரொம்ப டீட்டெயிலாகவும் சொன்னீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஸோ நீங்கள் ஒருத்தரும் ஆஸ் அ விமனாக இன்னொரு விமனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ்னா என்ன சொல்லுவீங்க? பெண்கள் வந்து அவங்கள முதல்ல நல்லா கவனிச்சுக்கணும். அது முதல்ல வந்து டயட்டாக இருக்கட்டும், பேலன்ஸ் டயட்டு, ஒரு அடிக்குவேட் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவங்க வந்து இருக்கணும்னா கொஞ்சம் டைம் ரெக்ரியேஷனில், அதாவது மியூசிக்ஸ்லேயோ வெளியில் போயிட்டு வரதுலையோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி
ஃபஸ்ட்டு பெண்கள் அவங்கள கவனிச்சுட்டு அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை கவனிச்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் கூட நல்ல எஃபெக்டிவாக ஃபேமிலி மெம்பர்ஸை கவனிச்சுக்க முடியும். நீங்கள் ஸோ breast கேன்சர் பொறுத்த வரைக்கும் we take 4 டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஒன்று வந்து பி அவேர், பி breast aware, ரெண்டாவது வந்து know your risk, மூணாவது வந்து get screened, and fourth adopt healthy lifestyle choices. ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸ் இருந்ததுன்னா நாட் only breast cancer, many of your health problems will be sorted out. ப்ளீஸ். ஆக்சுவலி நம்ம டிஸ்கஷன்லேயே நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பேசணும். த ஒன் திங் ஐ வுட் லைக் டு ஹைலைட் ஆஸ் எனி டாக்டர் ஆக்சுவலி is to just have that self-esteem. That's quite important, and don't get too influenced by the social media. Don't have unattainable standards. Just prioritize your health and well-being first, and then run behind all of that weight loss. Ibdida irukunu, this is what people expect of us. All of that has to be avoided. Just have that self-esteem and confidence, and then pursue what you want in your life. ஓகே மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே வந்து Thank ரியல் you. லைஃப் ஹீரோயின்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒன்ஸ் அகெயின் என்னோட சார்பா ஹாப்பி விமன்ஸ் டே. Happy Thank you. Women's Happy Day. Women's Day. Thank you.